श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. ஸ்ரீமத் பாகவதத்துல பாகவதத்தினுடைய மகாத்மியம் அனுபவிச்சோம். அல்ல பரம பாத்தகனா இருக்கக்கூடிய துந்துகாரி கூட எப்படி பாகவத ஸ்ரவண மகிமைனால கரையேறினான் அப்படிங்கிறத அனுபவிச்சோம். அதன் தொடர்ச்சியாக பாகவதத்தினுடைய குரு பரம்பரை சாக்ஷாத் பகவானே பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ண, அத பிரம்மதேவன் நாரதருக்கு உபதேசம் பண்ண, நாரதர் அதை வியாசர் இடத்துல வந்து விண்ணப்பிச்சு அதை பாகவதத்தை பிரகாசப்படுத்தும்படி சொல்ல வியாச பகவான் அந்த பாகவதத்தை அருளி செய்து அத சுகருக்கு, தன்னுடைய புத்திரனான சுகருக்கு சொல்லி வச்சார். இத சூத்தர் சௌனகாதி ரிஷிகளுக்கு அங்க சொல்லின்னு இருக்கார் நைமிஷாரண்ய புண்ணிய கஷேத்திரத்துல. அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தேகம் வருது, கேக்குறா. ஏன்னா அந்த சுகர் ஒவ்வொரு கிரகஸ்தருடைய வாசலா போய் நிப்பாராம். ஏன்னா சன்னியாசிகளுக்கு பிக்ஷைங்கிறது அதிகாரம், பிக்ஷைக்கு அதிகாரம் உண்டு. அதனால ஒவ்வொரு கிரகஸ்தர்கள் ஆத்து வாசல்ல வந்து இருப்பா. அப்பதான் பார்த்து இந்த கிரகஸ்தர்கள் ஒருத்தர் அப்பதான் அலுவலகங்களுக்கு கிளம்பின்னு இருப்பா, ஒருத்தர் குழந்தைய வச்சு கொஞ்சின்னு இருப்பா, அல்லது ஒருத்தர் மளிகை சாமான் வாங்க போயின்னு இருப்பா. அதெல்லாம் கிரகஸ்த தர்மம் தானே. அந்த மாதிரி கிரகங்கள்லாம் அப்படி பிஸியா இருக்கிற டைம். அதனால சரி இவர்களுக்கு பாகவதம் எங்க சொல்ல முடியும்னு கிளம்பிடுவார் சுகர். சுகர் வாஸ்தவமா இங்க பிக்ஷைக்காக போல, யாராவது ஒரு அதிகாரி கிடைக்க மாட்டானா பாகவதம் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற ஆசையோட போவார். சரி இவர்கள்லாம் ரொம்ப இப்ப அவசரமா இருக்கார்கள், காரியக்கிரமங்கள்ல இருக்கார்கள், இப்ப பாகவதம் சொல்ல முடியாது அப்படின்னு கிளம்புவார்கள். அப்படின்னதும் இந்த ரிஷிகள்லாம் கேட்கிறா சூத்தரை பார்த்து, அவ்வளவு துர்பாகியமா அந்த கிரகஸ்தர்களுக்கு ஸ்ரீ சுகரே வந்து ஆத்து வாசல்ல நிக்கிறார், அவர்கிட்டக்க பாகவதம் அனுபவிக்க முடியலையே அவர்களால அப்படின்னு சொன்னா அது அப்படி அல்ல. சூத்தர் சொல்றார் அப்படி அல்ல, அப்படி சொல்லலாமா, அப்படி இல்ல. அந்த சுகர் பாகவதம் சொல்லிதான் அதை கேட்டுதான் ஆகணுங்கிற அவசியம் கூட இல்ல. அவருடைய சரணம் பட்டதே அந்த கிரகஸ்தனுடைய கிரகத்துல, அதுவே போர் பாகவதத்தை கேட்டதுக்கான சமானம். இதை ஏன் சுகர் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு கிரகமா போய் போய் யாரு பாகவதத்துக்கு அதிகாரி, யாரிடத்துல நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு தேடிண்டே போகிறச்சேதான் ஒரு தகுந்த அதிகாரி கிடைக்கிறான். யாருன்னு பார்த்தா பரீட்சித். அந்த பரீட்சித்துங்கிறது யாரு, ஒரு ரிஷியா? பரீட்சித்துங்கிறது ஒரு ரிஷியா, இல்ல அவர் ஏதாவது வேற ஏதாவது முனிவரா, முனி ஜனங்கள்ல சேர்ந்தவர்களா, இல்ல ரிஷிகளா, யார் அவர்? ஏதாவது தபஸ்வியா? என்னதுன்னா சாமானிய கிரகஸ்தன் தான். அதுவும் ராஜா, அஸ்தினாபுரத்துடைய ராஜா. ஒரு ராஜா, நாட்டையே ஆள்ற அரசன் உட்காந்து அவன் பாகவதத்துக்கு அதிகாரி. ஏன்னா ராஜாவுக்கு எவ்வளவோ பொழுதுபோக்கு இருக்கு, எவ்வளவோ அரசியல் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அத்தகைய ராஜா பாகவதத்துக்கு அதிகாரின்னு சுகர் பொறுக்கி எடுத்தாராமே. அத்தகைய பரீட்சித்தினுடைய கதையை முதல்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார்கள் இந்த ரிஷிகள்லாம். ரிஷிகள்லாம் சூத்திர பார்த்து கேட்கிறா, எங்களுக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. சுகருக்கோ அவரோ சதா பிரம்ம தியானத்துல இருக்கக்கூடியவர், தன்னுடைய தகப்பனார் கூப்பிடுறது கூட அவருக்கு காதுல விழல இல்லையா?
புத்ரா புத்ரான்னு கூப்பிடுறாருன்னு சொன்னேளே. யம் பிரவ்ரஜந்தமனுபேதமபேத கிருத்யம் द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि द्वैपायनो विरह कातर आजुहाव. கிருஷ்ணத்வைபாயனன்னு சொல்லக்கூடிய சாக்ஷாத் பகவான் வேதவியாசர் அவர் கூப்பிடுறாராம். புத்ரேதி தன்மயதயா, புத்ரா புத்ரான்னு அவர் கூப்பிடுறார். அவர் அப்பா கூப்பிடுறது கூட காதுல விழலையா? விழவே இல்லையா? விழவே இல்லை. அந்த அளவுக்கு பகவத் தியானத்துல ஆழ்ந்து போறாரா? அப்படி இருக்கிறவர் எதற்காக 100 தடவை ராஜன்னு 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 பரீட்சித்தை கூப்பிட்டு கதை சொன்னாராமே? அது எப்படி? அது ஸ்திரீ புருஷ பேதம் கூட தெரியல, ஒண்ணுமே தெரியல, நாம் பிரபஞ்சத்துல இருக்கோங்கிறது தெரியல, நம்ம ஒண்ணு ஒருத்தன் ஜனிச்சிருக்கோங்கிறது தெரியல, நமக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியல, அதுக்கு அவர் நம்மளை கூப்பிடுறாருன்னு தெரியல, கூப்பாடுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியல. அப்படி இருந்த சுகருக்கு எப்படி பரீட்சித்த 1000 தடவை ராஜன்னு ராஜன்னு அவரும் விஸ்தாரமா சொல்லுங்கள் விஸ்தாரமா சொல்லுங்கள்னு பரீட்சித் சொல்ல, சுகரோ ராஜன்னு ராஜன்னு கூப்பிட்டு கதை சொல்றாராமே? அது எப்படி? அது அப்படின்னதும் சூத்தர் பதில் சொல்றார். ஏன்னா பாகவதம் கையில கிடைச்சிடுது இல்லையா சுவாமி? பாகவதம் கையில கிடைச்ச உடனே இதுக்கு அதிகாரி யாரு, யாரிடத்துல சொல்லலாம்னு தானே ஆசையோட ஓடினார். அப்படி இருக்கு, தனக்கு தகுந்த அதிகாரி அதுவும் பரீட்சித் கிடைச்சிட்டான உடனே யார் பாகவதத்தை ரசிக்கிறார்களோ அவர்களை பார்த்து கூப்பிட்டு அந்த கூப்பாடு, அன்னைக்கு வியாசர் புத்ரா புத்ரான்னு கூப்பிட்டு அந்த கூப்பாடு இப்ப அத்தனை பேர் வரைக்கும் அது செல்றது இல்லையா? அதனால ராஜன்னு ராஜன்னு கூப்பிட்டு கதை சொல்றார். ஏன்னா முகுரஹோ ரசிகாஹா புவி பாவுகாஹா, யாரு ரசிகர்களே வாருங்கள் அப்படின்னா பாகவதத்தை பிபத பாகவதம், பாகவதத்தை பருகணும். பிபத்த அத்தகைய பருகக்கூடிய ஒரு அமிர்தமாகிய இந்த பாகவதத்தை யாரு பருகிறார்களோ அவர்கள்லாம் ரசிகர்கள். அத்தகைய ரசிகர்களை பார்த்தா ஏன் சுகருக்கு பின் ஆசை வராது? அதனால பரீட்சித்தர் ராஜன்னு ராஜன்னு கூப்பிட்டு கதை சொல்றார். சரி சுவாமி, அந்த பரீட்சித் யாரு? அந்த பரீட்சித்துக்கு அம்மா யாரு, அப்பா யாரு, பிதாமகன் யாரு, மாதாமகர் யாரு, யாரு அந்த பரீட்சித் யாரு அப்படின்னா உயர்ந்த கிருஷ்ண பக்தி உடைய குடும்பம். குடும்பமே கிருஷ்ண பக்தி உடைய குடும்பம், பாண்டவ குடும்பம். அத்தகைய பாண்டவ குடும்பத்துல தோன்றினவன் இந்த பரீட்சித். அவனுடைய அப்பா பேரு அபிமன்யு, அம்மா பேரு உத்தரகுமாரி. அவன் தாத்தா அர்ஜுனன், பஞ்ச பாண்டவர்கள் அவனுடைய தாத்தா. அவனுடைய பாட்டி திரௌபதி, அவள் பரம கிருஷ்ண பக்தை. சரி, தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இப்படின்னா அவளுடைய கொள்ளு பாட்டி குந்தி, கொள்ளு தாத்தா பாண்டு, எள்ளு தாத்தா பீஷ்மர். அப்படி குடும்பமே கிருஷ்ண சரணாகதி பண்ண குடும்பம். அத்தகைய குடும்பத்துல வந்தவன் பரீட்சித். அந்த பரீட்சித் எப்படி பிறந்தான் அப்படிங்கிறது தான் இப்ப சூத்தர் சொல்றான். அதனால பரீட்சித்தினுடைய சரித்திரம் கிரமேண வருது. பாரத யுத்தம் முடிஞ்சிடுத்து, 18 நாள் யுத்தம் முடிஞ்சிருத்து. அஸ்வத்தாமாவுக்கு, அஸ்வத்தாமாங்கிறது துரோணபுத்திரன், துரோணாச்சாரியார், பாண்டவர்கள் கௌரவர்களுடைய குரு துரோணாச்சாரியார், அவருடைய புத்திரன் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா என்ன நினைக்கிறான், என்னுடைய அப்பா துரோணரை எப்படியோ வதம் பண்ணிட்டான் இந்த பாண்டவர்கள் யுத்தத்துல, அதனால இனி இந்த பாண்டவர்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டின்னு புறப்பட்டானே பார்க்கணும். அப்படி புறப்பட்டவன் என்ன பண்ணான், அர்த்த ராத்திரியோட ராத்திரியா திரௌபதிக்கு 5 மக்கள், உப பாண்டவர்கள்னு சொல்லுவா, பாண்டவர்களுடைய குழந்தைகள் 5 மக்கள், திரௌபதியினுடைய 5 மக்கள், அவ 5 பேரையும் ராத்திரியோட ராத்திரியா வெட்டிடணும் அப்படின்னு புறப்பட்டுட்டான். புறப்பட்டு அர்த்த ராத்திரிக்கு எல்லாரும், அப்பதான் யுத்தம் முடிஞ்சிருக்கு, யுத்தம் முடிஞ்சதுனால எல்லாரும் அப்படியே விழுந்திருக்கார்கள், விஸ்ராந்தியில இருக்கார்கள். அப்படி விஸ்ராந்தியில இருக்கிற சமயமா பார்த்து திடீர்னு இந்த கூடாரத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் பூந்து பார்த்தா தன்னுடைய வாளை எடுத்தான். வாளை எடுத்து உப பாண்டவர்கள் அப்படியே வெட்டுறான், அவனுடைய தலையை வெட்டுறான்.
भर्तुप्रियं द्रौणिरिति स्म पश्यन् कृष्णासुतानां स्वपतां शिरांसि भर्तुप्रियं द्रौणिरिति स्म पश्यन् திரௌணி அப்படின்னு சொல்லக்கூடிய துரோணபுத்திரன் திரௌபதி எதிரிலேயே திரௌபதி எழுந்து பார்க்கிறாள். 5 மக்கள் தலையை இழந்து கிடக்கிறா. இவர்களை பார்த்துதான் அலறாள், கதறாள், துடிக்கிறாள். கிருஷ்ணா சுதானாம் ஸ்வபதாம் ஷிராம்சி தலை போய் இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை பார்த்தா பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? அலறி அடிச்சுட்டு அழறாள். உடனே பார்த்தன் அர்ஜுனன் ஓடி வரான். பஞ்ச பாண்டவர்களுமே ஓடி வரார்கள். வந்து பார்க்கிறார்கள். தங்கள் புத்திரர்கள் தலையை இழந்து இப்படி கிடக்கிறார்கள், வடிஞ்சு போய் கிடக்கிறார்கள். இந்த நிலைமையில பார்த்து கதற திரௌபதி, வீர வதுவான திரௌபதிக்கு என்ன ஆறுதல், என்ன சமாதானம் சொல்லிட முடியும்? அதனால வீரனா இருக்கக்கூடிய அர்ஜுனன், வீரபத்தினியா இருக்கக்கூடிய திரௌபதிக்கு என்ன ஆறுதல் சொல்றான்? உன்னுடைய பிள்ளைகளுடைய தலையை கொய்தவனுடைய தலையை கொண்டு வந்து உன் சரணத்துல போடுறேன் அப்படின்னு அங்க சொல்றான். திரௌபதிக்கு ஆறுதல். அவளும் வீரபத்தினியா இருக்கிறதுனால சமாதானம் அடையறா. பிறகு கிருஷ்ணா அப்படின்னு இப்படி திரும்புறான் அர்ஜுனன். ஹே சாரதே அப்படின்னு கூப்பிட வேண்டி இருக்க, அர்ஜுனனுக்கு பரமசகாமா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்த உடனே ஹே கிருஷ்ணா ரதத்தை எடு, யார் இந்த அவகாரியத்தை பண்ணான்னு பார்க்கலாம் அப்படின்ன உடனே கண்ணபிரான் ரதத்தை பூட்டினான். அர்ஜுனன் சில்லுன்னு ரதத்துல ஏறினான். பார்த்தனும் தீர்த்தனுமாக புறப்பட்டு வர எங்க ஓடிட முடியும் அஸ்வத்தாமாவால? பிடிபட்டுட்டான், கையில பிடிபட்டுட்டான். பிடிப்பட்ட உடனே அஸ்வத்தாமாவை பிடிச்சார்கள். அவன் உடனே என்ன பண்ணிட்டான்? பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே கண்ணபிரான் சொல்றான், அர்ஜுனா பிரதி பிரம்மாஸ்திரம் எடுத்து போடு அவன் மேல, அடி அவனை அப்படிங்கிறான் கிருஷ்ணனே. பிரதி பிரம்மாஸ்திரம் எடுன்னு கண்ணபிரானே சொல்லி கொடுக்குறான். ஏன்னா இது கண்ணபிரான் அந்த பிரம்மாஸ்திரத்தை அடக்கிடுவான், அது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இவன் கிருஷ்ணனை ஆசிரயிச்சு உயிர் தப்பிச்சுட்டான்னு அந்த அஸ்வத்தாமா அர்ஜுனனை வசப்பாடுவான். அர்ஜுனனை வசப்பாடுறத எந்த காலத்திலையும் கிருஷ்ணன் அனுமதிக்கவே மாட்டானே. அதனால கண்ணபிரான் சொல்ற பிரதி பிரம்மாஸ்திரம் எடுத்து போடு அப்படின்னதும் பிரதி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போடுறானாம் அர்ஜுனன். அப்படி போட்ட உடனே 2 பிரம்மாஸ்திரம் அக்னி ஜுவால பறக்க, இப்படி தீப்பொறி கக்க இப்படி பறந்து வர, பிரபஞ்சம் தாங்குமோ 2 பிரம்மாஸ்திரம் ஒண்ணு கொண்டு வந்து மோதித்துனா. உடனே கண்ணபிரானே அந்த பிரம்மாஸ்திரத்தை அடக்கும்படி சொல்றான். அர்ஜுனனே அந்த 2 பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கிட்டான். துரோண புத்திரனான அஸ்வத்தாமாவுக்கு பிரம்மாஸ்திரம் போட மட்டும்தான் தெரியும். ஆனால் அர்ஜுனனுக்கும் பிரம்மாஸ்திரம் போடவும் தெரியும், பிரதி பிரம்மாஸ்திரம் போடவும் தெரியும், பிரம்மாஸ்திரத்தை அடக்கவும் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு பிரிய சிஷ்யனாக அர்ஜுனன் துரோணாச்சாரியாருக்கு இருந்திருக்கான் அப்படின்னு தெரியறது இல்லையா? இதுல இருந்து பிரம்மாஸ்திரத்தை அடக்கிட்டான். அடக்கின உடனே பிடிபட்டுட்டான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமாவை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறார்கள் பாண்டவர்கள். இழுத்துட்டு போய் தர்மபுத்திரருடைய சபை, அந்த தர்மபுத்திரருடைய சபையில திரௌபதி எதிரில் அஸ்வத்தாமாவை கொண்டு வந்து நிறுத்திட்டார்கள். அப்படி கொண்டு வந்து நிறுத்தினதும் என்ன தோணணும் திரௌபதிக்கு? துரோகி, நம்முடைய 5 மக்களை வதம் பண்ண பாப்பி அப்படின்னு தானே தோணணும். ஆனா அப்படி பார்க்க தெரியலையாமே அந்த கண்களுக்கு. அவனை பார்த்தா என்ன தோன்றதாம்? குருபுத்திரன் அப்படின்னு தோன்றதாம். துரோணாச்சாரியார் குரு இல்லையா? அந்த குருவனுடைய புத்திரன் அப்படின்னு தோணினதுனால அர்ஜுனனை பார்த்து சொல்றாள், இவனையே பிடிச்சுன்னு வந்தீர்கள், இவர் நம்ம குரு புத்திரன் ஆச்சே. முச்யதாம் பிராமணோ கோனிதராம் குருஹோ சரஹஸ்யோ தனுர்வேதஹ சவிசர்கோபசம்யமஹ முச்யதாமேஷ. முச்சிதாம்னா விட்டுடுங்கள், இவரை ஏன் பிடிச்சுன்னு வந்தீர்கள்? இன்னைக்கு நீங்கள் தனுர் வித்யில இவ்வளவு தூரம் தேர்ச்சி பெற்ற காண்டீபம்னு கையில ஒண்ணு பிடிச்சுட்டு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? துரோணாச்சாரியார் தானே. அவருடைய புத்திரனை வதம் பண்ண வேண்டாம். சரஹஸ்யோ தனுர்வேதஹ, தனுர் வித்யை எப்படி சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? அதை யோசிச்சு பார்க்கணும். அதனால இவரை ஒன்னும் பண்ண வேண்டாம், விட்டுடுங்கள். மேலும் குருபுத்திரன்
குரு புத்திரன்னா அவர் நம்ம ஒரு விதமா பார்த்தா நமக்கு குருவே. அத்தகைய குரு புத்திரனை வதம் பண்ணதுனால இப்ப எனக்கு என்ன ஆக போறது? இப்ப என்னுடைய 5 பிள்ளைகள் எழுந்துக்க போறாளா இவரை வதம் பண்ணதுனால? இல்ல அப்படியே எழுந்துக்கிறதாகவே இருக்கட்டுமே, அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. புத்திர சோகம்ங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் இப்ப 5 மக்களை இழந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே அபிமன்யுவை இழந்திருக்கோம். அதனால புத்திர சோகம்னா எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அத்தகைய புத்திர சோகத்தை அவனுடைய தாயார் இருக்காளே, இந்த அஸ்வத்தாமாவனுடைய தாயார், துரோணருடைய பத்தினி கிருபி, அந்த கிருபி அவளுக்கு வர வேண்டாம். இத்தகைய புத்திர சோகம் இந்த வயசான காலத்துல அவளுக்கு வர வேண்டாம், அதனால விட்டுடுங்கள்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த சபையில அஸ்வத்தாமனை நமஸ்கரிக்கிறாள். ஏன்னா குருபுத்திரன் இல்லையா, அதனால நமஸ்கரிக்கிறாள். நிரீக்ஷ்ய கிருஷ்ணாபகிருதம் குரோஹோ சுதம் வாமஸ்வபாவா கிருபயா நநாம சய. எப்படி நமஸ்கரிக்க முடியும் அப்படி அஸ்வத்தாமனை? பாப்பின்னு நினைச்சாலும் துரோகின்னு நினைச்சாலும் நமஸ்கரிக்க முடியுமா அப்படி? அதனாலதான் இங்க வாக்கியம் என்ன இருக்கு? கிருபயா நநாம சய, கிருபையினால நமஸ்கரித்தாள். அவன் மேல ஒரு கிருபை, சரி போய் தொலையறான் போ, விட்டுடுங்கள் அவனை அப்படிங்கிற அந்த கிருபை, அந்த கிருபையினால நமஸ்கரிச்சுட்டு கிளம்ப சொல்லுங்கள் இவரை அப்படின்னு சொல்றாள் திரௌபதி. தர்மபுத்திரர் இதெல்லாம் பார்த்து சபையில அப்படி தன்னுடைய பத்தினி அப்படி பட்டுன்னு எழுந்து அப்படி புகழ்ந்துட மாட்டா ராஜாக்கள் பொதுவா. இருந்தாலும் தர்மபுத்திரரால இதை சொல்லாம இருக்க முடியல. அதனால சபையிலேயே எழுந்துக்கிறார். திரௌபதி, உன்னை போல உண்டோ? தர்மத்தை பேசுறாய், சத்தியத்தை பேசுறாய், இந்த கட்டத்துல இவ்வளவு பொறுமையா நடந்துக்கணும்னா அது உன்னை தவிர யாரால முடியும்? பேர்பட்டவள் நீ, தர்மனிஷ்டையில இருக்காய், இவ்வளவு ஒரு பொறுமையா, இவ்வளவு ஒரு கிருபையா, வதம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய கட்டத்துல இவ்வளவு பொறுமையோட பணிவோட நடந்துக்கிறியே, உனக்கு நிகர் நீதான் அப்படின்னு திரௌபதியை பெருமைப்படுத்துறார் தர்மபுத்திரர். ஆனால் பீமசேனனும் உருங்குறான் உடனே. அப்படின்னு ஒரு உரிமை. என்ன அர்ஜுனா, ஏதோ திரௌபதி பாட்டு ஏதோ வளரிண்டு கிடக்குறா, தர்மபுத்திரர் பாட்டு என்னத்தையோ பேசிட்டு கிடக்கிறார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வதம் பண்ணு இவனை, அஸ்வத்தாமனை. நான் சொல்றேன் வதம் பண்ணு, நான் உனக்கு மூத்தவன் தானே, நான் சொல்ற பேச்சை நீ கேட்கணும். இவனை வதம் பண்ணு, நம்மளுடைய புத்திரர்களை வதம் பண்ண இவனுக்கு, கொலை பண்ணவனுக்கு கொலைதான் தண்டனை. ஏதோ திரௌபதி பாட்டுக்கு ஏதோ குருபுத்திரன்கிறா, குருபுத்திரனா நடந்துக்கிறான்னா சொல்லு, நான் விழுந்து சேவிக்கிறேன். அதை விட்டுட்டு அவன் எப்ப கொலை பண்ணணும்னு புறப்பட்டு வரானோ நம்ம இனிமே அவனை தீர்த்து கட்டுறதுதான் ஒரே வழி. நான் சொல்றத நீ கேள், இவனை வதம் பண்ணு அப்படின்னு அங்க பீமசேனன் சொல்றான். இப்படி ஒரு பக்கம் தர்மபுத்திரர் விட்டுடுங்கிறார், இன்னொரு பக்கம் பீமன் வதம் பண்ணுங்கிறான். இப்ப யார் சொல்றதை கேட்கறது அர்ஜுனன்? 2 பேருமே மூத்தவா. பீமனும் தனக்கு அண்ணா, தர்மபுத்திரரும் அண்ணா. இப்ப 2 அண்ணால எந்த அண்ணா சொல்றது கேட்கணும் இப்போ அர்ஜுனன்? இதே தர்ம சங்கடம் அங்க ராமருக்கு வருது இல்லையா? கௌசல்யை ஒண்ணு சொல்ல, தசரதர் ஒண்ணு சொல்ல. தசரதர் சத்தியம் பண்ணிட்டு மாட்டின்ட்டார், அதனால வனவாசத்துக்கு கிளம்பியே ஆகணும் ராமபிரான்கிற இக்கட்டான சூழலை. கௌசல்யையோ மாத்திருவாக்கிய பரிபாலனம் பண்ணு, என் கண்ணே நீ இங்கேயே இரு, நீ அயோத்தியில தான் இருக்கணும், நீ வனவாசம் போகக்கூடாது அப்படின்னு கௌசல்யை சொல்றா. அப்ப அங்க ராமபிரான் என்ன சொல்றார்? அப்பா ஒண்ணு சொல்ல, அம்மா ஒண்ணு சொல்லன்னு இருக்கக்கூடாதுமா, நீங்க 2 பேரும் ஒரே ஹிருதயமா ஒன்னா சொல்லணும் அப்படின்னு அங்க தர்மத்தை உபதேசம் பண்றா. ராமபிரானுக்கும் கண்ணபிரானுக்கும் இதுதான் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ். என்னன்னா, ராமபிரான் தர்மப்படி நடக்கணும். எப்படி தர்மம் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த தர்மப்படி அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிறது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலேயோ நான் சொல்றதுதான் தர்மம், நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய், அதுதான் தர்மம் அப்படின்னு அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த சௌலபியம். ஏன்னா வரப்போறது கலிங்கிறதுனால சில தர்மத்தை, தர்ம சூக்ஷ்மங்களை கொண்டு ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம். இப்ப தர்மபுத்திரர் சொல்றது செய்யணுமா, பீமன் சொல்றது செய்யணுமா? அதனால கிருஷ்ணனை திரும்பி பார்க்கிறான். கிருஷ்ணா, வதம் பண்ணணுமா இல்ல இவனை விட்டுடணுமா? தர்மபுத்திரரா பீமனா, நான் யார் சொல்றத கேட்கணும் அப்படின்ன உடனே ஸ்ரீ பகவான் வாச்சா. இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, எப்போதுமே பகவான் அது ஒண்ணு சொன்னா அதுல 2 அர்த்தம் இருக்கும். அப்படி புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுவான். இங்க என்ன பேசுறான், என்ன பண்ணணும் தானே கேட்கிற அர்ஜுனா, நான் சொல்றேன் கேள்.
பிரம்மபந்துஹோ ந ஹந்தவ்யஹ ஆததாயே வதார்ஹணஹ. பிரம்மபந்துஹு நஹந்தவ்யஹ. பிரம்மபந்து இவன், குருபுத்திரன் வேற. அதனால பிரம்மபந்துங்கிறதுனால வதம் பண்ணவே கூடாது. பிரம்மபந்துஹு நஹந்தவ்யஹ. ஆனால் இவன் ஆத்ததாயி. ஆத்ததாயிங்கிறது பஞ்சமகா பாதகங்கள், அத பண்றவன் ஆத்ததாயி. அதுல இவன் கொலை பண்ண வரான். எப்ப அவன் கொலை பண்ண கத்தி எடுத்துன்னு வர கொலைக்காரனம், கொலைக்கு கொலைதான் தண்டனை. ஆததாய வதம் பண்ணியே ஆகணும். ஆததாயே வதார்ஹணஹ. இந்த ரெண்டுத்துல இப்ப நீ எதை பண்ணணுமோ பண்ணு. பிரம்மபந்துஹு நஹந்தவ்யஹ ஆததாயே வதார்ஹணஹ. பிரம்மபந்துன்னு நினைச்சா வதம் பண்ணாத, ஆததாயின்னு நினைச்சா வதம் பண்ணிடு. இப்படி எல்லாமே ரெட்டை ரெட்டையா பேசினா என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு சொல்லு கிருஷ்ணா, நான் வதம் பண்ணணுமா வதம் பண்ணக்கூடாதா? அதுதான் சொல்லிட்டேனே, பிரம்மபந்துஹு நஹந்தவ்யா ஆததாயி வதார்ஹணஹா. இதான் சொல்லிட்டேனே அர்ஜுனா, இன்னும் என்ன? இப்படி பேசுறது எல்லாமே இப்படியே இருக்கே கண்ணா, என்ன கண்ணா நீ இப்படிதான் கீதையிலயும் என்ன குழப்பின. அங்கேயே இன்னும் கர்மாவா சந்நியாசமானு இன்னும் நிர்ணயம் ஆல. திடீர்னு பார்த்தா ஒரு அத்தியாயம் பூரா கர்மாவை எடுத்து பேசுற, இன்னொரு அத்தியாயம் பூரா சந்நியாசத்தை எடுத்து பேசுற, கடைசியா ஏதோ மாமேகம் சரணம் பிரஜன சரணம் பண்ணிட்டேன், கரிஷிய வச்சனம் தவன்னுட்டேன். இப்பவும் நான் அதே போல உன்னையே சரணாகதி பண்றேன், நீயே சொல்லு. இப்படி மாத்தி மாத்தி பேசாத, எனக்கு புரியல அப்படின்னாலும் கிருஷ்ணன் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறான் அர்ஜுனனை பார்த்து. என் ஹிருதயம் உனக்கு தெரியாதா, நீயே முடிவு பண்ணு அப்படிங்கிறான். என்ன ரெண்டு பேரும் சக்கா, அப்படியே அதி ஆச்சரியமான நட்பு அவர்களுக்குள்ள இருக்கிற நட்பு. அதனால கிருஷ்ணனுடைய ஹிருதயம் அர்ஜுனனுக்கு தெரியும், புரியும். ரெண்டு பேரும் சஹிருதயமாக பழகக்கூடியவர்கள். அதனால அஸ்வத்தாமனை வதம் பண்றதுல இஷ்டம் இல்லை, ஆனா வதம் பண்றதுக்கு நிகரான ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான் அர்ஜுனன். அதனால அஸ்வத்தாமனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறான். இங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். மகாபாரதத்துல நம்ம வேற மாதிரி கேட்டோமே, இங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வேற மாதிரி வருதே பாகவதத்துல அப்படின்னு வரும் இல்லையா? மகாபாரதத்துல அஸ்வத்தாமனை கிருஷ்ணன் சபிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்ப இங்க வேற மாதிரி என்ன வருது? ஏன் இப்படி ரெண்டுமே வித்தியாசம் வருது அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே ஆத்தர் யாருன்னு பார்த்தா பகவான் வேத வியாசர் தான். மகாபாரதத்தை எழுதினதும் அவர் தான், பாகவதத்தை பண்ணதும் அவர் தான். உபன்யாசகர் யாருன்னு பார்த்தா வியாசர் தான். இருந்தாலும் இந்த மகாபாரதம் பூர்ணமா தர்மத்துக்கு அங்க பிராதானியம். அதனால அங்க இருக்கிறதபடி அப்படியே தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுனால தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்து மகாபாரதம் அங்க சொல்லப்பட்டது. இங்க பாகவதமோ பகவத்குணம், பூர்ணமா பகவத்குணம் அனுபவிக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணன் சபிச்சான் அப்படின்னா வரப்போறது கலியில ஜனங்கள் பாகவதத்தை பாராயணம் பண்றச்சே கிருஷ்ணன் சாபம் கொடுத்தான், கிருஷ்ணன் பார்த்து சாபம் கொடுத்தாங்கிற ஒரு துர்பாகியசாலி அஸ்வத்தாமன் தான், வேற யாரும் இல்லை. கோபம் வந்தா சக்கரத்தை எடுப்பான், வதம் பண்ணுவான். ஆனா கிருஷ்ணன் சாபம் கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தா அது அஸ்வத்தாமனுக்கு. அப்படி ஒரு துர்பாகியம் ஏறி இருக்கேன் அவன் தலையில. அப்படி இருக்க பகவான் கண்ணபிரான் கருணாமூர்த்தி, அத்தகைய கண்ணபிரானே ஒருத்தனுக்கு சாபம் கொடுத்தான்னா அப்புறம் இது என்னன்னு ஜனங்கள்லாம் அதை பார்த்தா அந்த கட்டத்தை எப்படி படிப்பார்கள்? பயந்துட மாட்டார்களோ? அதனால கிருஷ்ணனுடைய காருண்யத்தை எடுத்து காமிச்சா போரும், இந்த மாதிரி சில உள் விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால இங்க ஒரு சில மாறுதல்கள் இங்க வரது போல தெரியறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அடியன் ஒரு 2 வருஷம் முன்னாடி மகாபாரத பிரவச்சனம் இதே சபையில ஆரம்பிச்சு இது போன வருஷம் பூர்த்தி ஆச்சு இல்லையா? இப்ப மறுபடியும் ஒரு 1-2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ மறுபடியும் ஒரு மகாபாரத பிரவச்சனம்னு ஆரம்பிக்கிறச்சே அப்ப சொன்ன அதே சொற்கள், அப்ப சொன்ன அதே வார்த்தைகள், உபயோகம் பண்ண அதே சொற்கள், அதே மாதிரியான டைலாக்ஸ் வருமானு பார்த்தா வராது. கொஞ்சம் ஒரு சில மாறுதல்கள் இருக்கும் இல்லையா? உபன்யாசம் பண்றது அடியன் தான். அந்த 2 வருஷம் முன்னாடி பண்ணதும் அடியேன் தான், இப்போ அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு பண்ண போறதும் அடியேன் தான் இருந்த போதிலும், உபன்யாசகர் ஒருவரே அப்படின்னு இருந்த போதிலும் அங்க ஒரு சில மாறுதல்கள் வரும் இல்லையா? அது போலதான் மகாபாரதத்துல உபன்யாசகர் ஒருத்தர் தான், வேதவியாசர் தான். இருந்தாலும் ஒரு சில மாறுதல்கள், அது வேற வெர்ஷன், இது வேற வெர்ஷன். மகாபாரதம் அனுபவிக்கிறச்சே அப்படி அனுபவிக்கணும், பாகவதம் அனுபவிக்கிறச்சே இப்படி அனுபவிக்கணும். இதுதான் இதுக்கு ஒரே பதில்.
இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருச்சே, சரி பிரம்ம பந்து இவனை வதம் பண்ணக்கூடாது, ஆத்ததாயி வதம் பண்ணணும். அப்ப வதத்துக்கு நிகரான தண்டனை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி அங்க ஷூர்பனக ஸ்திரீ ஹத்தி ஸ்திரீய வதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால லக்ஷ்மணர் அவளுடைய மூக்கு அறுத்தார் இல்லையா? மூக்கு அறுத்தாலே அவளை வதம் பண்ணதுக்கு சமானம் அப்படிங்கிறதுனால. அது போல இவனுக்கு வதம் பண்ணதுக்கு சமானம் பிறவி முதல் கொண்டு பிறந்ததுலேருந்து அவனுக்கு நெத்தியில ஒரு மணி இருக்கான், சூட்டாமணி போல ஒரு மணி. அந்த மணியை நல்ல கத்தியால எடுத்து நறுக்குன்னு நறுக்கினா அது நம்மளுடைய சதையோட ஒட்டின்னு இருக்கு அந்த மணி. அந்த மணியை அறுத்து எரிஞ்சிட்டான். அதை அறுத்தாலே அவனுக்கு மானபங்கம் ஆயிடுத்து, அவனை வதம் பண்ணதுக்கு சமானம் அப்படின்னு பண்ணி பொழைச்ச பயில போ அப்படின்னு விட்டுட்டான் அஸ்வத்தாமாவை. வதம் பண்ணதுக்கு சமானமான தண்டனையை கொடுத்து அவனை விட்டுட்டான். விட்ட உடனே இப்ப அஸ்வத்தாமனுக்கு ஒரு நன்றி இருக்க வேண்டாமோ? உயிர் பிச்சை கொடுத்திருக்காரு இல்லையா? பாண்டவர்கள் இப்போ உயிர் பிச்சை அவர்கள் தான் கொடுத்திருக்கா. அதுவும் திரௌபதி அவ்வளவு காருண்யத்தோட நடந்துண்டா அஸ்வத்தாமா கிட்ட. வாஸ்தவமா அவனுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா குத்தணும், இப்படி ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணோமேனு. ஆனா இன்னும் மேல்கொண்டு ஆத்ததாயிகள் இப்படிதான் இருப்பா, மேல்கொண்டும் துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? அபிமன்யு இப்ப உப பாண்டவர்கள் போயாச்சு, அபிமன்யுவும் போயாச்சு. பாரத யுத்தத்துல அர்ஜுனன் சுபத்ரையினுடைய புத்திரனான அபிமன்யு அந்நியாயமாக வதம் பண்ணப்பட்டான். எத்தனையோ பேர்களா சேர்ந்துண்டு, ஒரு 5-6 பேர்களுக்கு மேல சேர்ந்துண்டு அவனை சுத்தி வளைச்சு வதம் பண்ணார்கள். அத்தகைய அபிமன்யுனுடைய பத்தினி உத்தரகுமாரி, அபிமன்யு போன போதே அவளும் உயிரை விட்டுருப்பள். இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து இன்னும் இந்த வம்சத்துக்கு இன்னும் 1 வருஷம் ஆல. அவள் பிரதம கர்ப்பவதியா இருக்கா. அவ உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கிறதே இந்த குழந்தைக்காக தான். இந்த குழந்தை இது நல்லபடியா இதை வந்துடணும், வம்சத்துக்கு ஒரு வாரிசு இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாரும் போயாச்சு இல்லையா? கௌரவர்களுடைய குழந்தைகளும் போயாச்சு, பாண்டவர்கள் குழந்தைகளும் போயாச்சு. இனி பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருமே ஒரே குடும்பம் தான். இவா பாண்டவா இவா கௌரவாங்கிற பேதத்தை ஏற்படுத்தினதே திருதராஷ்டிரன் தான். பார்க்க போனா அது எல்லாம் ஒரே வம்சம் தான், ஒரே குடும்பம் தான். இந்த ஒரே குடும்பத்துல இப்ப எல்லா புத்திரர்களும் போயாச்சுன்னா இப்ப பாக்கி மிச்சப்பட்டிருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான், இந்த உத்தரகுமாரியினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிசு. அவள் கர்ப்பம் தரிச்சிருக்கா. இனி இந்த ஒரே ஒரு விதை பாண்டவர்களுக்கு இருக்கு, பாண்டவர்களுக்கு வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அஸ்வத்தாமா. அப்படி இருக்கு, இது ஒரு விதை எங்கேயோ முளைச்சுன்னு இருக்கு அப்படிங்கிறது எப்படிதான் அவனுக்கு ஞாபகம் வருமோ? அது அந்த உத்தரகுமாரி கர்ப்பவதியா இருக்கா அப்படின்னு எப்படிதான் அவனுக்கு தெரியுமோ? அது எப்படிதான் இந்த கட்டத்துல அவனுக்கு ஞாபகம் வருமோ தெரியல. அத ஞாபகம் வச்சுண்டு உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்துல இருக்கிற சிசுவ வதம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே தன்னை நோக்கி பிரம்மாஸ்திரம் வருது அப்படின்னு உத்தரகுமாரிக்கு தெரியறது. க்ஷத்ரிய ஸ்திரீகள் ஒவ்வொருவளுமே வீராங்கனைகள். நம்ம மகாபாரதத்திலே பார்த்தோம். அர்ஜுனனுடைய பத்தினிகளே சித்ராங்கதா, உலூபி, சுபத்ரா முதலியவர்கள் எல்லாம் யுத்தத்துல தேர்ச்சி பெற்றவர்கள். திரௌபதி உள்பட, குந்தி உள்பட எல்லாம் க்ஷத்ரிய ஸ்திரீகள். எல்லாம் யுத்தத்துல என்னென்ன ஆயுதம், என்னென்ன அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். தன்னை நோக்கி பிரம்மாஸ்திரம் வருது அப்படின்னு இந்த உத்தரகுமாரிக்கு தெரியறது. தெரிஞ்ச உடனே பிரம்மாஸ்திரம் வருதே, நான் இனி என்ன செய்வேன், யார சரணம் அடைவேன் அப்படின்னு பாக்குறா. இந்த சரீரத்தை இந்த பிரம்மாஸ்திரம் அழிஞ்சா அழிஞ்சிட்டு போட்டோம், ஆனா இந்த வம்சத்துக்கு இந்த ஒரு வாரிசை காப்பாத்தி கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சவள் யார சரணம் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறச்சேவே வாசல்ல சரண்யன் வரானே, துவாரகாதீசன் ஜெயா விஜயி பவான்னு கட்டியம் சொல்றார்கள். ரதத்துல புறப்பட்டு அங்க வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கிறச்சே யார சரணம் அடைவேன்னு நினைக்கிறச்சேவே வாசல்ல பிரபு வரத பார்த்ததும் பால்யத்திலேயே வைத்தவியத்தை அடைஞ்ச துர்பாகியவதியா இருக்கா உத்தரகுமாரி. அதுலயும் க்ஷத்ரிய ஸ்திரீ, ராஜஸ்திரீ வேற. அதுவும் பிரதம கர்ப்பவதி, இப்படி வெளியில வந்துடக்கூடாது. உடனே ராஜஸ்திரீங்கிறவள் தகுந்த காவல் மரியாதையோட கட்டியம் சொல்லி வரவேற்கப்பட வேண்டியவள். அவள் வெளியில வரணும்னா கூட, ஒரு ராஜஸ்திரீ ஒரு மகாராணி வெளியில வரணும்னா அவளுக்கு தகுந்த காவலோட கூட கட்டியம் எல்லாம் சொல்லிதான் அவளையே வரவேற்பார்கள். அப்படி இருக்கு இப்ப எந்த விதமான நியமமும் இல்லாம மரியாதையும் இல்லாம வாசல்ல வரது புருஷோத்தமன் இல்லையா? அந்த பிரபுவை போய் நான் சேவிக்கிறதுக்கு எனக்கு என்ன நியமம் அப்படின்னு நினைச்சவள் உள்ளேந்து பிரம்மாஸ்திரம் தன்னை துரத்துறதேன்னு வெளியில ஓடி வராளாம்.
ஓடி வந்து கண்ணபிரானுடைய திருவடியில வந்து விழறாள். பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் த்வதபயம் பஷ்ய யத்ர மிருத்யுः பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ शरस्तप्ताय सो विभो कामं दहतु मां नाथा मामे गर्भो निपात्यता पाहि पाहि महायोगिन् देवदेव जगत्पते हे देवदेवा जगन्नाथा जगत्पते वैकुण्ठपते हे गोविंदा புண்டரீகாட்சா உனக்கு நமோஸ்துதே அப்படின்னு வெளியில ஓடி வராள். ஓடி வந்து பார்த்தா அந்த பெரிய ரதம், கண்ணபிரானுடைய ரதம் இப்படி கம்பீரமா புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. கம்பீரமான குதிரைகள் பறக்கிறது. அதுல இப்படி ஒரு மெல்லிய குரல் என்ன கேட்கறது? காமம் தகது மாம் நாதா நாதா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. நாதா அப்படின்னு யார் நம்மள கூப்பிடுறா? நம்ம ஒண்ணு ருக்மண்யாதி தேவிகளை இங்க அழைச்சிட்டு வந்த மாதிரி ஞாபகம் கூட இல்லையே. இந்த ஊர்ல யாரு நம்மள உரிமையா நாதா அப்படின்னு யாரால கூப்பிட முடியும் அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்கிறான் கண்ணபிரான். சர்வலோகத்துக்கும் நாதன் அவன் தானே, சர்வஸ்வாமி அவன் தானே. அதனால தைரியமா இவள் கூப்பிடுறாள். காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதா. ஏ நாதா, பிரம்மாஸ்திரம் என்ன துரத்திட்டு வருதே. இந்த பிரம்மாஸ்திரம் அமோகமானது. அந்த பிரம்மாஸ்திரத்தை வெற்றி அடைய செய்யணும்னா இந்த தேகத்தை அது தனிச்சிட்டு போட்டோம். இந்த தேகம் போய் சேரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்னுடைய கர்ப்பம் காப்பாற்றப்படணும். காமம் தகது, என்னுடைய தேகம் அழிஞ்சா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாதா, என்னுடைய கர்ப்பத்தை காப்பாத்து. மாமே கர்ப்போ நிபாத்தியதா. இப்படி உத்தரகுமாரியினுடைய குரல் கேட்ட உடனே, உத்தரகுமாரியுடைய அழகான சரணாகதி ஸ்தோத்திரம் இது. இப்படி இந்த குரல் கேட்ட உடனே தாருகன் உடனே குதிரையை இழுத்துட்டான். குதிரையை இழுத்த உடனே யார் நம்மளை கூப்பிடுறதுன்னு இப்படி கண்ணபிரான் ரதத்திலேருந்து இப்படி எட்டி பார்க்கிறான். பார்த்தா உத்தரகுமாரி அதுவே ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கு. இந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாஸ்திரமா அப்படின்னு, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா அப்படின்னு சல்லுன்னு ரதத்திலேருந்து கீழே குதிச்சானாம் பகவான். இப்படி கீழே குதிச்சு உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்துல வஜ்ர கவச்சமாக தான் இருந்து ரட்சிச்சுட்டான் அந்த குழந்தைய. பிரம்மாஸ்திரம் கீழே விழுந்து வியர்த்தமாக போச்சு. எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது பிரம்மாஸ்திரம் வியர்த்தமா போச்சுன்னு. ராமபிரான் கூட பிரம்மாஸ்திரம் வரைச்சே பரவாயில்ல நம்ம தாங்கி போங்கிறார். அங்க கூட பிரம்மாஸ்திரம் அமோகம் ஆயிடுத்து. ஆனா இந்த இடத்துல பிரம்மாஸ்திரத்தை பகவான் வியர்த்தமா ஆக்கிட்டாரே. ஏன்னா அங்க ராமாவதாரத்திலயும் அது தன் விஷயமா வந்தது. பிரம்மாஸ்திரம் பகவானை நோக்கி வந்தது, அதனால பகவான் தாங்கிண்டான். ஆனால் இங்கேயோ தன்னுடைய பக்தை விஷயமா வருது. தன்னுடைய பக்தைக்கு ஒரு ஆபத்துனா பகவான் விடுவாரா? அதுவும் இவள் எப்படி அழகான சரணாகதி வேற பண்ணியிருக்கா. அப்படி சரணாகத்தை பிரபத்தி பண்ண ஒரு சரணாகத்தை வேற இவள். அப்படி இருக்கக்கூடிய பக்தைய காப்பாத்துறதுல பகவானுக்கு தானே பொறுப்பு ஜாஸ்தி வந்துடுறது. அதனால உத்தரகுமாரிக்கு அபயம் கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு அங்க ஜல்லுன ரதத்துல இருந்து கீழே குதிச்சு பிரம்மாஸ்திரத்தை வியர்த்தமாக ஆக்கிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குந்தி தேவி, குந்திக்கு இத்தகைய அஸ்திர சஸ்திரங்கள் தெரியாதா? அவள் அத்தகைய வீராங்கனை. உத்தியோக பர்வாவிலேயே வருது. குந்திக்கு எல்லா விதமான அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் தெரியும்னு. பிரம்மாஸ்திரம் வியர்த்தமாக ஆகணும்னா இது வரைக்கும் அவள் ஜென்மாவில கேள்விப்பட்டது இல்லை. இப்ப முதல் தடவை இப்பதான் பாக்குறாள் இல்லையா. அத்தகைய கிருஷ்ணன் பிரம்மாஸ்திரத்தை கூட வியர்த்தமாக்கி தன்னுடைய பேர ஆம்படையா உத்தரகுமாரிக்கு அபயம் கொடுத்தான் அப்படிங்கிறத கண்டதும் குந்தியால அப்படி சாமான்யமா இருக்க முடியல. உடனே வெளியில ஓடி வந்து அந்த ரதத்துக்கிட்டக்க ஓடி வந்து கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான். பாகவதத்துலதான் நிறைய ஸ்துதி வரும். இங்க குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, வராக ஸ்துதி, சுகஸ்துதி, அர்ஜுன ஸ்துதி, அது போல நிறைய ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, அது போல நிறைய ஸ்துதி வந்துட்டே இருக்கும். அதனாலதான் பிபத பாகவதம். பிபத்த இந்த ஸ்துதி எல்லாம் நம்ம பருகின்றே இருந்தா போறோம். குந்திய வாச்ச அப்படின்னா குந்தியோட நம்ம பேசுறது போலவே இருக்கும்.
அவ பண்ற ஸ்துதி, அந்த ஒவ்வொரு ஸ்துதிக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டு வேற நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே பிபத்த பாகவதம் தான். நிஜமாவே பாகவதத்தை அப்படியே பருகிற மாதிரியே இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிப்போம். 26 ஸ்லோகங்கள் இருக்கு குந்தி ஸ்துதியில. குந்தி உவாச்ச, கண்ணபிரான் தன்னுடைய குடும்பத்துக்கு இப்படி அபயம் கொடுத்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே குந்தி தேவி கண்ணபிரானுடைய அத்தை, அதாவது வசுதேவருடைய சகோதரி, அவள் கண்ணபிரானை நோக்கி என்ன ஸ்துதி பண்றாள் அப்படின்னு பார்த்தா, குந்தி உவாச்ச, நமஸ்யே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பஹிரவஸ்திதம் நமஸ்யே புருஷம் த்வாத்யம். பிரபோ, உனக்கு முதல்ல பிரணாமங்கள். நமஸ்யே. பிரணாமங்களா? என்னத்த இப்படி சொல்ற? கண்ணபிரான் கேட்கிறான். என்ன இப்படி பிரணாமங்கள்னு சொல்றியே அத்தை? ஏன் அத்தை? நான் தீர்காயுசா க்ஷேமமா நான் இருக்க வேண்டாமா? எனக்கு போய் நீ பிரணாமங்கள்னு சொல்றிய, என்ன போய் நீ சேவிக்கிறேங்கிறிய. பெரியவா சின்னவாளை சேவிக்கலாமோ? எனக்கு போய் நீ நமஸ்கரிக்கிறதா? வேண்டாம் அத்தை. அப்படின்னா என்ன, நீ புருஷனாச்சேப்பா. புருஷம், புருஷம், ஏன்னா நீ புருஷனாச்சே. அதனால என்ன அத்தை இது? ஒரு பெத்த தாயார், ஒரு தாயாருக்கு ஒரு குழந்தை ஜனிக்கிறது, ஒரு குழந்தை ஜனிச்சா இந்த ஆண் குழந்தை புருஷ குழந்தை அப்படின்னு அந்த தாயார் விழுந்து சேவிப்பளோ? அது போல நீ என்னுடைய தாயார் ஸ்தானம் இல்லையோ? அத்தைங்கிறது எனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? நீ போய் இந்த மாதிரிலாம் என்னை சேவிக்கலாமா? வேண்டாம். இருந்தாலும் அப்படி இல்லப்பா, ஆத்யம் புருஷம், ஆதி புருஷனாச்சே. நமஸ்யே புருஷம் துவாத்யம், அந்த ஆதி புருஷன் இல்லையா நீ? அது மட்டும் இல்லாம இந்த சகல ஜகத்துக்கும் ஈஸ்வரன் நீ. ஈஸ்வரம் பிரகிருதே பரம், நீ ஈஸ்வரனாச்சே, அதனால உனக்கு பிரணாமங்கள். ஈஸ்வரனாவது அட என்னத்த நீ ஈஸ்வரன்கிற? என்ன போய் ஈஸ்வரன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஈஸ்வரன்னா எந்த விதமான ராகத்வேஷமும் இருக்கக்கூடாது, அதுதான் ஈஸ்வரத்துவம். எனக்கோ என்னுடைய ராகத்வேஷம் உலக பிரசித்தி. என்னன்னா மம பிராணாகி பாண்டவாகா. ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்லோகம் மகாபாரதத்துல வரும். உத்தியோக பருவா கண்ணபிரானுடைய தூது சமயத்துல துரியோதனனை பார்த்து கண்ணபிரான் சொல்றான், நீ எனக்கு துரோகிடா. ஏன்னா எனக்கு பாண்டவர்கள் எனக்கு அருமை, பாண்டவர்கள் என்னுடைய உயிர், பஞ்ச பாண்டவர்கள் என்னுடைய பஞ்ச பிராணன், மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு கண்ணபிரான் சொல்ற ஒரு அழகு, கண்ணபிரான் கர்ஜிக்கிற அழகு இன்னும் சொல்ல போனா. அப்படி இருக்க ஈஸ்வரன்னா ராகம் துவேஷம் இது எல்லாத்துக்கும் அப்பால் பட்டவன் ஈஸ்வரன். எனக்கோ துரியோதனாதிகளை கண்டாலே எனக்கு பிடிக்கல, துவேஷம். அர்ஜுனன்ட்ட நானே சொல்லி கொடுக்குறேன், பீமசேனன்ட்ட அவன் தொடைய ஒட்டடான்னு நானே சொல்லி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு துவேஷம் துரியோதனாதிகள் மேல. மம பிராணாகி பாண்டவாகன பாண்டவர்கள் மேல ஒரு ராகம், ராகத்வேஷம். ராகத்வேஷம் எல்லாம் நன்னா இருக்கே, உலக பிரசித்தியா இருக்கே என்னுடைய ராகத்வேஷம். அப்படி இருக்க என்ன போய் ஈஸ்வரன்கிறிய? ராகத்வேஷத்துலதான் ஒரு விதமா பார்த்தா உலகமே நடந்துன்னு இருக்கு. ராகத்வேஷம்ங்கிறது ஒருத்தரை ரொம்ப ரொம்ப அதிகப்படியா பிடிச்சு போயிடுறது, அதுதான் ராகம். ரொம்ப பிடிச்சிடும், அது என்ன காரணமோ தெரியல, பிடிச்சிடும். அது ஏன் பிடிக்கிறதுனே தெரியல. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, ஒரு நடிகர் நன்னா நடிக்கிறார், அதனால பிடிச்சு போச்சு. ஒரு பாடகர் நன்னா பாடுறார், அதனால பிடிச்சு போச்சு. நன்னா ஒரு நாட்டியம் ஆடுறவோ நன்னா ஆடுறா, அதனால பிடிச்சு போச்சு. இப்படி ரொம்ப பிடிச்சு போனவர்களை பார்த்து நம்ம எந்த லெவலுக்கு நம்ம போவோம்னா, எந்த அளவுக்குன்னா, அவ எது செஞ்சாலும் பிடிக்கும். நமக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவ எது செஞ்சாலும் பிடிக்கும். வெறும் அவ உட்காண்டா கூட எழுந்தா கூட அடடடா என்னமா உட்கார்றார், என்னமா உட்கார்றார், எழுந்த அட எப்படி எழுந்துக்கிறார் பாரு, அது எப்படி நடக்கிறார் பாரு, அவருடைய நடை உடை பாவனைய பாரு அப்படின்னு எதை பார்த்தாலும் பிடிச்சிடும். அதே நடிகரோ அல்ல அதே பாடகரோ அதே நாட்டியம் ஆடுறவளோ நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்னு வச்சுப்போம். ஒரு உதாரணம் தான், ஒரு எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. ஒரு பெரிய தப்பு பண்றான்னு வச்சுப்போம். அப்ப போய் இவர் நடிகர்னு நினைச்சுட்டு நம்பினேனே, இப்படி மோசம் பண்ணிட்டாலே நம்ம நினைக்க மாட்டோம், இப்படி தப்பு பண்ணிட்டாலே நினைக்க மாட்டோம். நல்லவன்னு நினைச்சேனே, இப்படி தப்பு பண்ணிட்டானே. இப்ப மட்டும் எங்கேருந்து வந்து நல்லவன்? நல்லவன்கிறது எங்கேருந்து வந்தது?
அதாவது அவனுடைய அந்த கலைக்கு தான் நம்ம மயங்கினோம். கலைக்கு மயங்கி அவன் மேல ஒரு ராகம். அவர் எது செஞ்சாலும் பிடிக்கும். அதே போல துவேஷம். துவேஷம் எப்படின்னா, அவ உக்காண்டாலும் எழுந்துண்டாலும் பிடிக்காது. வெறும அவ பாட்டு யாரோ ஒருத்தர் உபன்யாசத்துல வந்து உக்காண்டா கூட நமக்கு பிடிக்காதவா, பத்தியா பாப்பியா உக்காண்டு கேட்கறான் பாரு, உக்காண்டு கேட்கறான் பாரு. ஒரு மரியாதை இல்ல, மட்டும் இல்ல, உக்காண்டு கேட்கறான் பாரு, உக்காண்டு இருக்கான் பாரு அப்படிம்போம். அதே அவன் சரி எதுக்கும் என்ன காரணமோ எழுந்து நின்னான்னா, பத்தியா எழுந்து நிக்கிறான் பார். ஒரு நிமிஷம் உட்காந்து கதை கேட்க முடியல, எழுந்து நின்னுட்டு இருக்கான் பார் அப்படின்னு அதுக்கும் சொல்லுவோம். இது ஒரு வேடிக்கையா ஒரு கதை கூட உண்டு சமஸ்கிருதத்துல முன்னாடி. என்னன்னா ஒரு சன்னியாசி, அந்த சன்னியாசியை கண்டா அந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்காதான். அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசத்துக்கு போயிட்டார். ஆனாலும் அந்த சன்னியாசியை கண்டா அந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்காதான். அந்த சன்னியாசி ஏதோ ஒரு வயல்வெளியில ராத்திரி படுத்துன்னு இருக்கார். தன்னுடைய கையையே தலானியா அப்படி வச்சுன்னு படுத்துன்னு இருக்காராம். அந்த ஊர் ஜனங்கள் அவரை கண்டா பிடிக்கலையோ இல்லையோ, அதனால அவரை பார்த்து, இந்த சன்னியாசிக்கு என்னத்துக்கு இன்னும் இந்த கைய விட முடியல பத்தியா, கைய தலைக்கு வச்சுன்னு இருக்கார் பார். எல்லாத்தையும் விட்டுட்டேன், முற்றும் கடந்துட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் திறந்து வந்த சன்னியாசிக்கு தலஹணி ஒண்ணு என்னத்துக்குன்ற, அந்த தலஹாணிய விட முடியல, இவருக்கு எதுக்கு சன்னியாசம் அப்படின்னு கேட்டாளாம். உடனே அந்த சன்னியாசிக்கு, ஆமா வாஸ்தவம் தானே, இவ சொல்றது சரிதானே, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்த பிறகு இன்னும் இந்த கைய வேற தலைக்கு வச்சுன்னு படுப்பானே அப்படின்னு அந்த கையையும் எடுத்துட்டு வெறும் அப்படியே தரையில படுத்துட்டாராம். உடனே அதே ஜனங்கள் திரும்பி போர்ச்சே பார்த்தாலாம். பார்த்து அந்த சன்னியாசியை பார்த்து, என்ன ரோஷம் பத்தியா, நம்ம சொன்ன ஒரு வார்த்தை பொறுக்க மாட்டேங்கிறாரே, என்ன ரோஷம், ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனோம், உடனே ஒரு ரோஷம் வந்துருது, கையை எடுத்துட்டார், இவருக்கு என்னத்துக்கு சன்னியாசம் அப்படின்னு உடனே அப்படி பேசினாலாம். அதாவது ஒருத்தரை பிடிக்கலைன்னா எப்படி வேணா பேசுவோம், ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா எப்படி வேணா பேசுவோம். இதுதான் ராகத்வேஷம். பெரும்பாலும் இந்த லோகமே, உலகமே, பிரபஞ்சமே இந்த ராகத்வேஷத்தினாலதான் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிற ராகத்வேஷம். அத்தகைய ராகத்வேஷத்தை இப்ப பகவான் தன் விஷயமா சொல்லிக்கிறான். எனக்கு இந்த ராகத்வேஷம் எல்லாம் இருக்கே, என்ன போய் ஈஸ்வரன்னு சொல்றியே அப்படின்னது. இங்க பார் கண்ணா, குந்தி சொல்றா, கேள்வி எல்லாம் கேட்காத. அதுவும் இந்த மாதிரி கேள்வி டெக்னிக்கலால கேட்காத. எனக்கு பதில் சொல்ல தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பஹிரவஸ்திதம். இந்த மாதிரி எல்லாம் நீ ராகத்வேஷம் இருக்கே, இது இருக்கே, அது இருக்கேன்னு எல்லாம் சொல்றியேப்பா, அதெல்லாம் நாடகம் தானே, லீல தானே. வாஸ்தவமா என்ன, பகவானுக்கு யார்கிட்டக்கும் எந்த பேதமும் இல்லை, ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, எதுவும் கிடையாது. வாஸ்தவமா துரியோதனன் மேலன்னு பார்த்தா எந்த விரோதமும் இல்லை. இன்னும் கேட்டா நாராயணி சேனை பூரா துரியோதனனுக்கு தான் கொடுத்தார். உனக்கு என்ன வேணும்னு பொதுவாதான் வச்சார். யாருக்கு என்ன வேணுமோ கேளுங்கள். ஒரு பக்கம் நான் நிராயுத பாணியா நான் இருப்பேன், இன்னொரு பக்கம் என்னுடைய நாராயணி சேனை, உங்க 2 பேர்ல என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கள் அப்படின்னு தானே சொன்னா. ஆனா துரியோதனன் நாராயணி சேனையை கூப்பிட்டு தன்னுடைய சேனை பூரா கொடுத்தாரு துரியோதனனுக்கு. அப்படி பார்த்தா இதுல எங்க இருக்கு பேதம்? தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னா அந்த தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய தர்மபுத்திரரை ஸ்தாபிக்கணும். அதர்மம் பண்ற துரியோதனன் அழிஞ்சு போகணும் அப்படிங்கறத லோகத்துல காட்டுறதுக்காக தானே. இதெல்லாமே ஒரு நாடகம் தானேப்பா. அந்த நாடகத்துல இருக்கிற கதாபாத்திரமா தானே நீ இப்ப வந்திருக்காய், தர்மஸ்தாபனம் இப்படி பண்ணணும்னு காமிக்கிற, அவ்வளவுதானே. அத்தகைய நாடக மேடை தானே இது. ஒரு நடிகன் என்ன கதாபாத்திரம் போட்டுன்னு இருக்கானோ அதுக்கு தகுந்தபடி வேஷம் போட்டுட்டு அங்க வந்து அந்த நடிகனுக்கு அங்க எதிரில் ஒரு விரோதி இருப்பான், அந்த விரோதியை அழிக்கிற மாதிரி காட்டுவான். அது வாஸ்தவமா அவன் மேல விரோதம் இல்லை. அந்த நாடக மேடையிலேருந்து கீழே இறங்கியாச்சுன்னா அவன் 2 பேரும் கை கூட குலுக்கிப்பான். வாஸ்தவமா விரோதம்ங்கிறது இல்லை, அது அந்த நாடகத்துக்காக. அது போல உன்னுடைய லீலா விடம்பனம் தானே எல்லாம். தர்மஸ்தாபனம், அதர்மம் பண்ணவர்கள் அழிஞ்சு போவார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக தானே உன்னுடைய இந்த ராகத்வேஷம் வந்தது போல ஒரு சட்டைய போட்டுண்டு நீ இத்தகைய தர்மத்தை ஸ்தாபிச்சாய். மாயா ஜவனிகா சன்னம் அக்ஞாதோக்ஷஜமவ்யயோ ந லக்ஷ்யசே மூடதிருஷா நட்டோ நாட்டிய தரோ யஷா நட்டோ நாட்டிய தரோ யதா. எல்லாம் நட்டோ நாட்டிய தரோ யதா.
நாட்டியம் ஆடுறவர்கள், நடிக்கிறவர்கள் எப்படி இந்த அப்பப்ப அந்த நாடக மேடையில ஏறி இறங்குவார்களோ அது போல நீ இந்த பிரபஞ்சமாகிய நாடக மேடைக்கு அவதாராக அசங்கேயாக என்று சொன்ன பிரகாரம் அப்பப்போது வந்து தர்மஸ்தாபனம் பண்ணிட்டு போறாய். ந லக்ஷ்யசே மூட திருஷா நட்டோ நாட்டிய தரோயதா. அட என்னத்த நீ என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்குற. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்த. நான் உன்னுடைய அண்ணா பிள்ளை அத்த, வசுதேவ புத்திரன் நானு. நீ இந்த மாதிரிலாம் பேசாத. அதுவும் நீ போய் என்ன நமஸ்கரிச்சா நீ நமஸ்கரிச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அத்த. என்னைக்குமே நீ இருக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கணும், நான் வரணும், நான் வந்து உன்னை நமஸ்கரிக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து இந்த மாதிரி நமஸ்கரிக்கிறேன்லாம் வந்துன்னா எனக்கு பிடிக்கல அத்த. அதெல்லாம் யாரோ என்னமோ சொல்லி உனக்கு யாரோ என்னமோ சொல்லி உன் மனசை யாரோ கலைச்சிட்டான். நான் உன்னுடைய கிருஷ்ணன் தான். என்ன நீ கிருஷ்ணன்னு பாரு. இந்த மாதிரி ஈஸ்வரன் இந்த மாதிரிலாம் சொல்லாத. அட கண்ணா, நீ எப்பவும் இப்படிதான். குந்தி சொல்றாள், நீ இப்படிதான். நீ மனுஷன்டா அப்படின்னா, இல்ல நான் ஈஸ்வரன். என்ன மனுஷன்னு சொல்லிட்ட ஈஸ்வரன். இதே பகவத்கீதையில வருது இல்லையா, மானுஷ ரூபம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டான். இதன விஸ்வரூபம் பார்த்த உடனே, கண்ணா எனக்கு இந்த விஸ்வரூபம் போரும் போரும் விஸ்வரூபம், இனிமே எனக்கு தாங்கல அப்படின்னு சொன்ன பிறகு உன்னுடைய அந்த மனுஷ ரூபத்துக்கு வா, மானுஷ ரூபம் அப்படின்ன உடனே, அர்ஜுனா மானுஷ ரூபம் நீயே. அது எவ்வளவு திவ்யமான ரூபம் தெரியுமா? கண்ணனுடைய ரூபம் மானுஷ ரூபம் நீயே அப்படின்னு. நீ மனுஷன்னு சொன்னா இல்ல நான் ஈஸ்வரன்னுவ. இல்ல நீ ஈஸ்வரன் அப்படின்னு பிரம்மாதி தேவதைகள்லாம் வந்து நீ ஈஸ்வரன்கிறா. அந்த ராமாவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் மன்னியங்கிற அங்க வந்து நீ எப்படி வேணாலும் பேசுவ, உன்னை நம்ப முடியாது. அதனால நீ சொல்றதெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது கண்ணா. எனக்கு சொல்ல வேண்டியவர்கள் சொல்லியிருக்கா, அவ சொன்னதை நான் சத்தியம்னு எடுத்துட்டு இருக்கேன். யார் சொல்லியிருக்கா? தேவலர், வியாசர், நாரதர், என்னுடைய மாமனார் பீஷ்மர் முதலிய மகான்கள்லாம் நீ ஈஸ்வரன்னு சொல்லியிருக்கா. அவ சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியஹ. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம். பரமஹம்சர்கள், அந்த முனிவர்கள், அவர்கள்லாம் சொல்லியிருக்கா கண்ணபிரான் ஈஸ்வரன் அப்படின்னு. என் மாமனார் பீஷ்மர் சொல்லியிருக்கார். பரமயோகியான பீஷ்மர் என்னை பார்த்து, குந்தி உன்னுடைய மருமான்னு வந்து நிக்கிறானே, அவனை உன் மருமான்னு மட்டும் நினைக்காத, உன் பரமாத்மா ஈஸ்வரன் அப்படின்னு எனக்கு பீஷ்மர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பக்தி யோகம் ஞானம் வைராக்கியம் உடைய அந்த யோகிகளுக்கே கிடைக்கக்கூடிய நீ என்ன போல அஜ்ஞானிகளாகிய ஸ்திரீகளுக்கும் கிடைச்சிய. பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹி ஸ்திரியஹ. அஜ்ஞானம்னாலே அஜ்ஞானத்துக்கு விளையும் இடம் ஸ்திரீகள் தான். ஸ்திரீகள் கோச்சிக்க வேண்டாம். குந்தி சொல்றா, இந்த இடத்துல குந்தி சொல்றா. அது ஏன், அது என்ன காரணம்ங்கிறது இதுதான். ஸ்திரீகளுக்கு எப்போதுமே இந்த குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரம்ங்கிறது அவர்கள் தலையில தான் இருக்கு. என்னதான் புருஷர்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேர், அந்த பேக் போன் அப்படின்னு பார்த்தா அது ஸ்திரீகள் தான். ஸ்திரீகளால தான் குடும்பம் நடக்கிறது. அப்படி இருக்கிறச்சு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு அஜ்ஞானம்னு இந்த இடத்துல ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, எப்போதுமே ஸ்திரீகளுக்கு இது மனசுல இருக்கும். நம்முடைய பர்த்தா சௌக்கியமா இருக்கணும், அம்மா அப்பா சௌக்கியமா இருக்கணும், நம்ம பந்துக்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், மாமனார் மாமியார் சௌக்கியமா இருக்கணும், புக்காத்த பந்துக்கள், பிறந்தாத்த பந்துக்கள், முக்கியமா நம் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஒரு அதிக வாத்சல்யம் இருக்கும் ஸ்திரீகளுக்கு. அந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும், குழந்தைகள் நன்னா படிக்கணும், அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல விவாகம் ஆகணும், அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்திரீகளுடைய மனசுல ஓடிண்டே இருக்கும். எப்போதும் மனசுல இருக்கிறது குடும்பம் குடும்பம் குடும்பம். அந்த குடும்பத்தை க்ஷேமமா வைக்கணும். அப்படி இருந்துட்டு இருக்கிறச்சே நான் எங்கேருந்து பக்தி ஞானம் வைராக்கியம் யோகம் இதுக்கெல்லாம் எங்கேருந்து போக
முடியும்? அப்படி சாமானிய குடும்பத்துக்குள்ள நான் திரும்ப திரும்ப என்னுடைய 5 புத்திரர்கள், என் பாண்டவர்கள் சௌக்கியமா இருக்கணும், என்னுடைய மாட்டு பொண்ணு திரௌபதி சௌக்கியமா இருக்கணும், சுபத்ரா சௌக்கியமா இருக்கணும், மத்த எல்லா மாட்டு பொண்களும் சௌக்கியமா இருக்கணும், என்னுடைய பந்துக்கள் சௌக்கியமா இருக்கணும், திருதராஷ்டிர மகாராஜா உள்பட சௌக்கியமா இருக்கணும். நான் இப்படிதானே நான் நினைச்சுட்டு இருக்கேன். குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எனக்கு தெரியுமா உன்ன பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமி ஹி ஸ்திரியா. எனக்கு தெரியாதுப்பா ஒன்னே ஒண்ணு தெரியும். ததா பரமஹம்சானாம் முனீனாம். அந்த பரமஹம்சர்கள், அந்த முனிவர்கள், அவர்கள்லாம் உன்னை ஈஸ்வரன்னு காண்பிச்சு கொடுத்தாள் இல்லையா, அது சத்தியம். அத சத்தியம்னு நான் நம்புறேன். அதனால நான் தைரியமா சொல்றேன், நீ ஈஸ்வரன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இந்த ஸ்லோகம் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. தெரியாத குழந்தைகள் கூட இருக்காது நம்ம கிரகங்கள்ல. இது குந்தி பண்ண ஸ்தோத்திரம் தான். நம்ம தியான ஸ்லோகத்துல கூட இதை சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இந்த நாமாவளி இது வெறும் நாமாவளி தான். இந்த நாமாவளிய குந்தி தான் பண்ணிருக்கா, குந்தி ஸ்துதியில. கிருஷ்ணாய பார்த்தா நாமாவளி போல தெரியறது, உள்ள அர்த்தங்களும் இருக்கு. கிருஷ்ணாய சதா ஆனந்த மூர்த்தி, உபநிஷத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய பரபிரம்மம், அத்தகைய சாட்சாத் எம்பெருமான் கிருஷ்ணாய, அத்தகைய எம்பெருமான் என்னுடைய தமையனுக்கு புத்திரனா வந்தானே, வாசுதேவாய, வசுதேவ புத்திரனா வந்தியே, என்ன பாக்கியம் பண்ணாரோ வசுதேவர். வாசுதேவாய, அதுவும் தேவகி அம்மாக்கு வந்து பிறந்தியே, தேவகிய பெருமைப்படுத்தினியே, தேவகி நந்தனாயச்ச. அதை விட பாக்கியவான் ஒருத்தர் இருக்கா, நந்த கோபகுமாராய. நந்தகோபன் வசுதேவர் கூட பெத்தானே தவிர, என்னுடைய தமையன் உன்னை பெத்தானே தவிர உன்னை லாலனை பண்றதுக்கு கொடுத்து வைக்கலையேப்பா. ஆனா அத்தகைய பாக்கியம் பண்ணானே நந்தகோபன். ஆயர்பாடியில, திருவாயர்பாடியில இந்த சிறுமிகள்லாம், ஆயர் சிறுமியர்கள்லாம், கோபிகைகள்லாம் உன்னை இடுப்புல அவா தூக்கிப்பா. நந்தகோபர் முண்டாச கட்டிண்டு கையில தடி எடுத்துட்டு மாடு மேய்க்க எல்லாம் அவர் கிளம்புவார். மாடுகளை பராமரிக்க அவர் கிளம்புற சமயத்துல அந்த கோபஸ்திரீகள்லாம் ஒன்ன தூக்கி இடுப்புல வச்சுண்டு, கண்ணா அதோ போறாரே அது யாரு அப்படின்னு நந்தகோபரை கை காட்டி கேட்பா. அது யாரு, அங்க போறா பாரு கிருஷ்ணா, அதோ போறா பாரு, அது யார் சொல்லு, அது யாரு அப்படின்ன உடனே உன்னுடைய அந்த சின்ன பிஞ்சு விரலை நீட்டி, அந்த குட்டி விரலை அப்படி கைய நீட்டி, அப்பா, என் அப்பா அப்படின்னு சொன்னப்போ அந்த நந்தகோபன் என்ன ஆனந்தப்பட்டானோ. அந்த அப்பா அப்பான்னு உன்கிட்டேந்து அந்த கேட்கிற பாக்கியத்தை நந்தகோபன் தானே பெற்றான். என்னுடைய அண்ணன் வசுதேவன் கூட அத்தகைய பாக்கியத்தை பெறலையே. அந்த நந்தகோபனுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்னு நந்தகோபரை ஸ்மரிக்கிறாள் குந்தி. நந்தகோபகுமாராய. ஒரு கால் அதை விட பாக்கியம், அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள், அப்பா பிள்ளை அப்படிங்கிறச்சே கூட ஒரு வாத்சல்யம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும் நந்தகோபர் கிட்டக்கும் கிருஷ்ணன் கிட்டக்கும். அவ 2 பேருக்கு உண்டான அந்த உறவுங்கிறது. ஆனா அந்த ஆயர் குழந்தைகளுக்கு என்ன அத்தகைய மரியாதை, என்ன மட்டும் என்ன, கிருஷ்ணா கவுருடா கவுரு, ஓ மேலேந்து ஏறி அப்படியே நான் குதிரை தாண்டறேன் அப்படின்னு ஏறுறதும் இறங்குறதும், கண்ணனுடைய முதுகுலையே ஏறி குதிக்கிறதும், கண்ணன் வெண்ணெய் சாப்பிட்டா அப்படியே கண்ணன் வாயிலேருந்து பிடுங்கி தான் சாப்பிட்றது, கண்ணன் அப்படியே ஜுர்ருன்னு அங்க தயிரை உரியறான் ஒரு பானையிலேருந்து, அந்த தயிர் அப்படியே கண்ணனுடைய முழங்கையிலேருந்து கீழே வழியறது, அந்த வழியற தயிரை வாங்கி இந்த குழந்தைகள் சாப்பிட்றது, இப்படி எல்லாம் பாக்கியத்தை கொடுத்தியே. தசமஸ்கந்தத்துல இதெல்லாம் வரப்போகுது. அத்தகைய அந்த கோப குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பாக்கியம், அந்த குழந்தைகளுக்கு கோவிந்தனாக அங்க எழுந்தருளி இருந்தியே, அத்தகைய கோவிந்தா உனக்கு நமோஸ்துதே. கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. எல்லா சர்வமும் தாமரை, பங்கஜம்னாலே தாமரை, எல்லாமே தாமரை, தாமரை போல பத்மநாபன்.
அரவிந்த லோச்சனன், இப்படி எல்லாமே தாமரை. கை வண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே. திருமங்கி ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா? கை கரத்தை பார்த்தா கரகமலம், முககமலம், திருவடி கமலம் அப்படின்னு இருக்கிறது போல கை வண்ணம் தாமரை, கைய பார்த்தாலும் தாமரை போல இருக்கு. அதரம், பகவானுடைய அதரம், வாயை பார்த்தா வாய் கமலம் போலும், அப்படி தாமரை எப்படி கொல்லுன்னு மலர்ந்திருக்குமோ அது போல அவருடைய அதரம், அதுல சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு. கண்களை பார்த்தா அதுவும் தாமரை, கண்ணினையும் அரவிந்தம் அடியும், அடியும்னா திருவடி, திருவடியை பார்த்தா அதுவும் தாமரை, அடியும் அக்தே. அத்தகைய ஆழ்வாருடைய அனுபவம் தான் இங்க. நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. அந்த பங்கஜலோச்சனான உன்னை நமஸ்கரிக்கிறேன். பிறகு தேவகியினுடைய பாக்கியத்தை தான் இங்க ரொம்ப விஸ்தாரமா பெருமையா சொல்றாள் அடுத்த ஸ்லோகத்துல. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா விமோசிதாஹம் ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹுர்விபத்கணாத். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி, அந்த தேவகியினுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்பா. என்ன கஷ்டம் பட்டாடாப்பா உன்னுடைய அம்மா தேவகி, என்னுடைய மன்னி தேவகி என்ன கஷ்டப்பட்டுட்டா. அது விவாகமான அன்னைக்கு சிறை, அதுவும் தன் பர்த்தாவோட கூட சிறைவாசம். இத்தகைய கஷ்டம் எந்த ஸ்திரீக்காவது வரலாமா? உன் அம்மாவுக்கு வந்ததே. அதை விட கொடுமை, ஒவ்வொரு குழந்தையும் பொறக்க 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 அந்த தாயாருடைய கண்ணெதிர்ல எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ வதம் பண்ணிடக்கூடாதோ, அவள் கண் எதிர்லயே அப்படியே அந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சு இழுப்பான், வாங்குவான். அப்படி செவுத்துல போய் டங்குன்னு ஒரு முட்டினா அப்படியே ரத்தம் செதறும். அத போல ஒரு 6 ரத்த கரைனுடைய பதிகம் அப்படியே பதிஞ்சுடுத்தாமே அந்த சிறையில. அதை பாக்குறச்செல்லாம் எவ்வளவு வயிறு எரிஞ்சிருப்பள் தேவகி. இத்தகைய கஷ்டம் எந்த ஸ்திரீக்காவது வரலாமா? வரக்கூடாது, வரவே கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டாலே தேவகி. அந்த தேவகிக்கு இனி தாங்காது அப்படின்னு ஆன பிறகு இனி கண்ணனே வந்து அவள் மடியில தாச்சுண்டாதான். அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுசார்பிதா. அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டானே கம்சன் அவளை. ஆனா நீ பிறந்த நாள்லேந்து உன் அம்மாவை சௌக்கியமா வச்சுண்டியேப்பா. தர்ஹிமாம் கோகுலம் நயன்னு புறப்பட்டு கோகுலம் போனாலும் உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை அவளுக்கு கொடுத்துட்டு போய் 10 வயசு கழிச்சு வந்து அந்த தேவகி வசுதேவரை விடுவிச்சு அவர்களை வாழ வச்சே பிரபு. அத்தகைய தேவகி என்ன ஆனந்தப்பட்டிருப்பள் உன்னை பெத்தெடுத்த நாள்ல இருந்து உன்னை பாக்குறதுக்கு. அத்தகைய தேவகியினுடைய பாக்கியத்தை நினைச்சு பார்த்தவள் இனிமே தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சு பாக்குறான். நம்முடைய பாக்கியம், நமக்கு கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், எப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தை வாழ வச்சிருக்கான் நம்மளுடைய கண்ணன் அப்படின்னு தன் பாக்கியத்தை நினைச்சு பார்த்துக்கிறாள். விஷான் மகாக்னேஹே புருஷா ததர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்த்ரதோ திரௌண்யஸ்த்ரதச்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாஹ. விஷான் யாரு கண்ணானா? நான் யாரு? நானு அநாத, அப்படித்தானே இருந்தேன், அநாத. எனக்கு ஒரு நாதி இல்லப்பா. ஏதோ விவாகம் பண்ணிட்டு இந்த குரு வம்சத்துக்கு வாக்கப்பட்டேன். இந்த வம்சத்துக்கு வாக்கப்பட்ட உடனே என்னுடைய பர்த்தா பாண்டுவுக்கு சாபம் வந்துடுத்து. அவர் அழைச்சிட்டு வானப்பிரஸ்தம் போக வேண்டியதா போயிடுத்து.
வானப்பிரஸ்தத்துல என் பர்த்தாவை பறி கொடுத்துட்டேன், சகோதரி போல இருந்த மாதிரியும் பறி கொடுத்தாச்சு. 5 குழந்தைகள் தேவதைகளுடைய அனுகிரகத்தினால எனக்கு தோன்றின இந்த 5 குழந்தைகளை வச்சுண்டு அனாதையா கடந்த என்ன மகரிஷிகள் எல்லாம் கூட்டுண்டு வந்து உன்னுடைய தாயாதி பங்காளிகள் கிட்டக்க தான் நீ இருக்கணும், அவாதான் உன்னுடைய பந்துக்கள்னு திருதராஷ்டிர மகாராஜா கிட்டக்க என்னை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். திருதராஷ்டிரனோ ஆரம்பத்துல ரொம்ப பரம வாத்சல்யத்தோட தான் ஏத்துண்டான். உண்மையா பார்த்தான். தர்மபுத்திரரை கட்டிக்கிறான். கட்டிண்டு தர்மபுத்திரரை தடவிலாம் பார்த்து, நீ தர்மபுத்திரனாப்பா, பாண்டு பையனாப்பா, பாண்டுவை தொடர்றது போலவே இருக்கே, என் தம்பியை தொடர்றது போலவே இருக்கே அப்படின்னு தர்மபுத்திரனை ஒரு வாத்சல்யத்தோட ஏத்துக்கிறான். அது போல 5 குழந்தைகளும் ஏத்துண்டு இனி எனக்கு 105 குழந்தைகள் அப்படின்னு முதல்ல அப்படிதான் ஏத்துண்டான். அப்படியே காலம் போக போக என்ன ஆச்சு, அசூயைங்கிறது எப்பேற்பட்டவர்களே எப்படி மாத்திடுறதுங்கிறது கண்ணா என் குடும்பத்துலதான் நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு அசூயை வந்துடுதாமே, அதுவும் என் குழந்தைகளை பார்த்து. இந்த 5 பார்த்து அவ்வளவு ஒரு அசூய விஷம் வைக்கிறான்னு எந்த குடும்பத்திலயாவது இப்படி நடக்குமோ? அந்த 5 குழந்தைகளை வதம் பண்ணிடணும்னு நினைக்கிறான். அதுவும் முக்கியமா பீமசேனன். ஏன்னா பீமசேனன் தான் நாளைக்கு துரியோதனனுக்கு போட்டியா வந்துருவான் போல இருக்கே, பலத்திலயும் சரி பராக்கிரமத்திலயும் சரி. அதனால பீமனை ஒழிச்சு கட்டிட்டா தேவலன்னு எங்கேயாவது எந்த குடும்பத்திலேயாவது தன்னுடைய ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தானா தன்னுடைய தம்பி பிள்ளைக்கு விஷம் வைக்கணும்னு நினைப்பாளா? அதை செஞ்சாரே, திருதராஷ்டிரன் செஞ்சாரே. பீமனுக்கு விஷம் வைக்கிறா. விஷம் வச்ச குழந்தை ஜீரணிக்க முடியாம அங்க போய் விழுந்து அப்படியே அவனை தூக்கி கங்கையில எரியறான்னா. கங்கையில எரிஞ்சதும் அவன் நாகலோகத்துல நாகர்கள்லாம் தீண்டவே என்னுடைய விஷபாதை நீங்கித்து. நாகர்கள் நாகலோகத்துக்கு கொண்டு போயிட்டா பீமனை. அப்படி கொண்டு போன இடத்துல நாகராஜன் அப்ப வாசுகி அவன் பார்த்து கேட்கிறான், அட இவனை ஏண்டா இங்க கொண்டு வந்தீர்கள், கிருஷ்ணன் வந்துடுவனே அப்படிங்கிறான். கிருஷ்ணன் வந்துருவான், சக்கரபாணி வந்துருவான். பீமன் மேல நம்ம கை வச்சோன்னு தெரிஞ்சதுன்னா, இவன் பாண்டவர்கள்ல ஒருத்தண்டா இவன், பீமன் மேல நம்ம கை வச்சோன்னு தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணன் சக்கரத்தோட வந்து இங்க நிப்பான். நான் இப்ப என்ன பண்ணுவேன், அழிஞ்சது நாகலோகம் போச்சு எல்லாம் அப்படின்னு அங்க நாகராஜன் பயந்தான். அப்ப பீமனுக்கு தோன்றது, ஓஹோ கிருஷ்ணன்னு ஒருத்தன் இருக்கான், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அங்க உடனே கிருஷ்ணன் ஓடி வருவான். பின்ன இந்த இல்லைன்னா இவர்கள்லாம் பயப்படுறாளே, இந்த நாகர்கள்லாம் பயப்படுறாளே, பின்ன யாருக்கு பயப்படுறா? கிருஷ்ணன் யாரோ ஒருத்தருக்கு பயப்படுறா இல்லையா? அப்ப நமக்கு ஒரு பிரபு இருக்கான், அந்த ஒரு நாதன் நம்மளை ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது பீமசேனனுக்கு தெரிஞ்சுது. அந்த நாகர்களே இவனுக்கு நல்ல சம்பாவனை எல்லாம் பண்ணி மரியாதை எல்லாம் பண்ணி ஒரு பெரிய ரச கூப்பம், அந்த ரச கிணறுல போய் இறங்கி உன்னால எவ்வளவு முடியுமோ சாப்பிடு, 1000 நாகர்களுடைய பலம் வந்துடும், யானையினுடைய பலம் எல்லாம் உனக்கு வந்துடும்னு சொல்ல, அதுல இறங்கி அந்த ரசத்தை பூர்ணமா ஜுர்ருன்னு உறிஞ்சிட்டான். பிறகு அந்த பீமனை கொண்டு போய் ஜாக்கிரதையா பிடிச்ச இடத்துலயே இவனை கொண்டு போய் விடுன்னு சொல்ல, கொண்டு போய் விட்ட உடனே அம்மா அம்மான்னு அர்த்த ராத்திரிக்கு வந்து கதவை தட்டுறாள். அதுக்குள்ள அங்க குந்தி அலறாள், துடிக்கிறாள். இப்படி அநியாயமா என் குழந்தைய பறி கொடுத்துட்டேனே, அதுவும் என்னுடைய முத்து போல இருக்கக்கூடிய என் பீமசேனனை பறி கொடுத்துட்டேனே, இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு விதுரரோ வந்து பாக்கி நாளை காப்பாத்திக்கோமா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நீ இருக்க, உன்னுடைய பந்துக்களே உன்னுடைய சத்ருக்கள், சத்ருக்களே உன்னுடைய பந்துக்கள். என்ன அழகான வாக்கியம் இல்லையா? இந்த திருதராஷ்டிரன் இந்த பந்து, அவன் தானே பந்து, பந்துக்களே அவளுக்கு சத்ருவா இருக்கான், அந்த சத்ருவா இருக்கிறவன் இவளுக்கு பந்துவாவும் இருக்கான். வேற வழியே இல்லை. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நீ மாட்டின்ட்ட, இனிமே உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, இல்ல பாக்கி 4 குழந்தைய காப்பாத்திக்கோங்கிறதா ஒரு தாயாருக்கு சமாதானம். அழுன்னு அழுது தீத்து அர்த்த ராத்திரிக்கு வந்து அம்மா அம்மா அப்படின்னு கதவை இடிச்சா, யாரு அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா, பீமா என் செல்வமே என் கண்ணேன்னு பீமனை வாரி அணைச்சி உச்சி முகர்ந்தாள். அப்ப பீமன் சொல்றான், முதல்ல அவன் கேட்கிற கேள்வி, அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், கிருஷ்ணன்னா யாருமா, கிருஷ்ணன்னா யாரு, யாரு கிருஷ்ணன், யாருப்பா கிருஷ்ணன், ஏன்பா கிருஷ்ணன்? இல்லம்மா, எனக்கு விஷம் வச்சுட்டா, நான் நாகலோகத்துக்கு போயிட்டேன், அந்த நாகராஜன் இவனை ஏண்டா கொண்டு வந்தீர்கள், கிருஷ்ணன் வந்துருவனே, சக்கரபாணி வந்துருவான் அப்படின்னு பயந்தானே, அப்படின்னா நமக்கு ஆபத்துனா யாரோ ஒருத்தன் வருவான், நமக்காக ஓடி வருவான், அத்தகைய கிருஷ்ணன் யாரு அப்படின்னதும் கிருஷ்ணன் ஞாபகம் முதல்ல அப்பதான் எங்களுக்கு காதுல விழுந்தது. அத்தகைய கிருஷ்ணனா, அது யாரு அது யாருன்னு நாங்களே ஒருத்தரை பேசிட்டோம். உடனே அடுத்த நாள் அக்ரூரர் வந்து கிருஷ்ணன் யாரு அப்படிங்கிறத சொன்னான். எதுக்குள்ள உத்தாரகன்,
யாதவ குலத்தை குடியேத்தினவன். அதுலேருந்தே புரிஞ்சுக்கோ கம்சனை வதம் பண்ணவன் அத்தகைய கிருஷ்ணன் யாருன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரே. அன்னைக்கு உன்னுடைய நாமம் எங்க காதுல விழுந்ததுப்பா. முதல்ல பீமசேனன் மூலமா. அதுவும் பீமனுடைய பக்தி ரொம்ப ஆழ்ந்தது. மகாபாரதம் அரிவம்சம் சொல்றது பீமனுக்கு அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பக்தி, கிருஷ்ண பக்தி. அர்ஜுனனை போல வெளிக்காட்டிக்க தெரியாது, ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு பக்தி கிருஷ்ணன் மேல. முதல்ல கிருஷ்ண நாமம் பீமன் கையில தான் கிடைச்சது பாண்டவ குடும்பத்துக்கு. அன்றைய தினம்லேருந்து உன்னுடைய நாமம் எனக்கு கிடைச்சதே. அந்த விஷ பாதையிலேருந்து உன்னுடைய நாமம் தானே என்னுடைய குழந்தைய காப்பாத்திட்டு விஷான்னு. சரி, விஷம் வச்சாச்சு. அதுக்கப்புறமா எங்களை வாழ விட்டாளா? வேணும்னு அரக்கு மாளிகையில எங்களை குடியேத்தி தீ வைக்கிறான்னு. மகாக்னேஹே அந்த தீ அர்த்த ராத்திரிக்கு தீ தகன்னு பத்தி எரியற தீ. அதுக்கு பயந்துண்டு அர்த்த ராத்திரிக்கு நாங்க ஓடின ஓட்டம் இருக்கே அன்னைக்கு. அப்பா, தாயாதி பங்காளிகள் இப்படி போட்டு அடிக்கிறாளேன்னு அன்னைக்கு ஓடினோமே கண்ணா. அப்படி ஓடி ஓடி போன இடத்துல ஹிடும்பன்கிற ஒரு அசுரனால, ஒரு ராட்சசனால வந்த ஆபத்து. அங்க ஏகச்சக்ரா நகரத்துல ஒண்டு குடுத்தனமாக இருந்து அண்டி பழைக்க போன இடத்துல பகாசுரனால வந்த ஆபத்து. புருஷாத தர்ஷனாது அப்படி ஒவ்வொருத்தர் மூலமா வந்த ஆபத்து. அது எல்லாம் எதுனால விலகித்து? உன்னுடைய கிருபைனால. பிறகு திரௌபதி ஸ்வயம்பரத்துல தானே நம்ம சந்திச்சோம், பிரதம தரிசனம் அப்பதான். அந்த சமயத்துல நீ திரௌபதியை விவாகம் பண்ணி வச்சு என் புத்திரர்களுக்கு குடியும் கொடுத்தனமுமா க்ஷேமமா எங்களை வச்ச, வாழ வச்ச. அப்ப கூட என்ன கிடைச்சது எங்களுக்கு? இந்திரபிரஸ்தம், ஒரு பொட்டில் நிலம். பாத்தியா, தர்மபுத்திரரை பார்த்து கேட்டியே, யுதிஷ்டிரனை பார்த்து கேட்டியே, அண்ணா பாத்தியா திருதராஷ்டிர மகாராஜா என்ன நிலம் கொடுத்திருக்கா பாரு, ஒரு சப்பாத்தி கூட விளையாது அப்படி இருக்கிற ஒரு பாலை நிலம். நல்ல மண்ணை பிசைஞ்சு, அதுலேருந்து களிமண்ணை பிசைஞ்சு எண்ணெயை வர வச்சாலும் வர வச்சிடலாம். திருதராஷ்டிரன் கையிலேருந்து ஒரு நயா சொத்து தேராது. அப்படி இருக்க இது ஒண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு அன்னைக்கு கண்ணபிரான் ஒரு கட்டாட்சம் பண்ணான். கட்டாட்சம் பண்ணி இந்திரபிரஸ்தம், அதுதான் இன்னி வரைக்கும் பாரத தேசத்தினுடைய தலைநகரம் டெல்லி. அத்தகைய ஒரு இந்திரபிரஸ்தத்தை ஸ்தாபிச்சு என் குழந்தைகளை குடியேத்தினேன், எங்களை எல்லாரையும் வாழ வச்ச. அப்ப கூட என்னுடைய தாயாதி பங்காளிகளுக்கு நாங்கள் வாழறது பிடிக்கலப்பா. அதனால எல்லா கோபமும் திரௌபதி மேல, என்னுடைய குலமகள் மேல எல்லா கோபமும் திரும்பி அசத் சபாயா, அந்த அசத்து சபையில அவளை இழுத்துண்டு வந்து போடுறான்னு எங்கேயாவது நடக்குமா? எந்த குடும்பத்திலேயாவது? துஷாசனன் யாரு? அவளுடைய மச்சினன். நம்மளுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆண் மகன்களே இப்படி இந்த ஸ்திரீகள்கிட்ட நடந்துட்டா அப்புறம் இனிமே இந்த ஸ்திரீகள் எங்க போவார்கள்? எங்க இருக்கும் அந்த ஸ்திரீகளுக்கு பாதுகாப்பு? தன்னுடைய மச்சினன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய துஷாசனன் அவளுடைய தலைமுடிய பிடிச்சு இழுத்துண்டு வந்து தெருவுல போடுறான். மைத்தோனன் மார்காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கியே உத்தரை தன் சிறுவனையோ உய்ய கொண்ட உயிராளன் உரையும் கோயில். இத ஆழ்வார் இந்த பாசுரத்துல இந்த ரெண்டு சம்பவத்தையும் சொல்றார். மைத்துனன் மார்காதலியை, மைத்துனன்னா பாண்டவர்கள் கண்ணபிரானுக்கு மைத்துனர்கள், ஏன்னா அத்தை பிள்ளைகள் இல்லையா, அதனால பாண்டவர்களுடைய காதலியான திரௌபதிய மயிர் முடிப்பித்து அவளுடைய முடிய பிடிச்சு அப்படியே இழுத்துண்டு வந்து போட்டு அத்தகைய திரௌபதிக்கு நீதி வாங்கணுங்கிறதுக்காக தர்மஸ்தாபனம் பண்ணி அவர்களையே மன்னராக்கி அவர்களையே ராஜ்யத்தை சம்பாதிச்சு கொடுத்து பிடுங்கி கொடுத்துட்டான் கண்ணபிரான் தர்மஸ்தாபனம் பண்ணி. அதனால அவர்களை மன்னராக்கி, அதுவும் போராதுன்னு உத்தரை தன் சிறுவனையும் உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்தை கூட காப்பாத்தினியே பிரபு அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த கட்டத்தை தான் இப்ப குந்தியும் இங்க சொல்றாள். அசத் சபாயா, இந்த அசத் சபையில கொண்டு வந்து திரௌபதிய போட்டு அவள் பட்ட பாடு எந்த ஸ்திரீக்கும் வரக்கூடாதுப்பா. அவள் பட்ட பாடு, அவள் பட்ட வேதனை
அப்ப என்னுடைய குலவிளக்க வஸ்திரத்தை கொடுத்து மானபங்கம் பண்ணணும்னு நினைக்கிற சமயத்துல வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்தினியே பிரபு. அது மட்டும் இல்லாம உடனே வனவாசத்துல பட்டப்பாடு என் குழந்தைகள். அந்த வனவாசத்துல ஒவ்வொரு நாளும் அதுவும் இப்ப இங்க அசத் சபாயான அசத்துக்களால வந்த ஆபத்து, அங்க வனவாசத்துல சத்துக்களாலேயே வந்த ஆபத்து. வனவாச கிருச்ரதா துர்வாசரை தூண்டி விடுறான் துரியோதனன். நீங்க போகணும், அவசியம் தர்மபுத்திரனுடைய வனவாசத்துல அவருடைய ஆசிரமத்துக்கு நீங்க போகணும். போய் தர்மபுத்திரர் கிட்டக்க நீங்க சாதம் போடுன்னு கேட்கணும். ஒருவேளை அவன் உங்களுக்கு திருப்தியா உங்களுக்கு அவன் பிரசாதம் பண்ணி வைக்கலன்னா நாசமா போன்னு நீங்க அவனை சபிக்கணும் அப்படின்னு தூண்டி விட்டு அனுப்புறான் துர்வாசரை. துர்வாசர் 10,000 சிஷ்யர்களோட நிக்கிறார், எனக்கு சாதம் போடுன்னு. அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன், சாதம் போடுன்னா. தர்மபுத்திரருக்கோ வாங்கோ வாங்கோ நம்ம பாத்துக்கு சாப்பிட வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு பழக்கம். ராஜசூயம் பண்ணவரோ இல்லையோனால கூப்பிட்டு பழக்கம். தன்னுடைய ஆம்படையாள்கிட்ட கேட்டுக்க கூட மாட்டார். இப்ப அங்க போய் திரௌபதி கிட்டக்க 10,000 பேருக்கு எல்லாம் போடணும்னா எங்கேருந்து போடுவல் திரௌபதி? இப்ப என்ன நம்ம என்ன ராஜ்யத்திலயா இருக்கோம், வனவாசத்துல இருக்கோம், என்னிடத்துல கேட்க வேண்டாமா? நீங்கள் முதல்ல சாதம் இருக்கா இல்லையா ஒன்னும் விசாரிச்சுக்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு வாங்கோன்னு சொல்லிட்டேளே, இப்ப நான் எங்க போவேன் அப்படின்னு கைய பெசைறாள் திரௌபதி. என்ன இன்னது பண்றதுன்னு புரியாம பெசையறச்சே அப்ப அங்க திடீர்னு வாசல்ல கிருஷ்ணே கிருஷ்ணே அப்படிங்கிற குரல் கேட்கறது. கண்ணபிரான் வரா. கண்ணபிரான் எப்போதுமே திரௌபதியை கிருஷ்ணே கிருஷ்ணேன்னு தான் கூப்பிடுவான். கிருஷ்ணே, இந்த வழியா வந்தேன், உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன், ரொம்ப பசியா இருக்கு, இலை போடு. சரிதான் போடா கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா நீ அப்படிங்கிறாள் திரௌபதி. என்ன திரௌபதி, இலை போடுங்கிற, சரிதான் போங்கிற, என்ன இலைய போடு, பசியா வந்திருக்கேங்கிற. இல்ல கிருஷ்ணா, ஏற்கனவே துர்வாசர் 10,000 சிஷ்யர்களோட வந்திருக்காரு, சாப்பிட வரப்போறாராம். ரொம்ப சந்தோஷம், அமோகம். 10,001வது இலையா எனக்கும் போட்டுடு. 10,000 பேருக்கு போடுறையோ இல்லையோ, 10,001வது இலையா எனக்கு போடு. அப்படி ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு போயிடுறேன். அட என்ன கிருஷ்ணா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, என்கிட்டக்க சாதம் இல்ல கிருஷ்ணா. சாதம் இல்லையாவது? திரௌபதி, நீ இப்படி பேசலாமோ? அதுவும் தர்மபுத்திரருடைய பட்ட மகிழ்ச்சியா இருந்துண்டு ராஜசூய பட்டாபிஷித்தையான நீ சாதம் இல்லைன்னு சொல்லலாமா? உனக்கு நான் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்தேனே, நாம சொல்றான் கண்ணன், நான் ஒரு அக்ஷய பாத்திரம் கொடுத்தேனே, அதை கொண்டு வா அப்படின்னா உடனே அதை ஒரு நாள் ஒரு தடவை தான் உபயோகப்படுத்தலாமா? அதை அலம்பி கவுத்திட்டா அதுக்கப்புறம் இனிமே உபயோகப்படாது. இதனால அதை நான் அலம்பி கவுத்திட்டேன் கிருஷ்ணா, பரவாயில்ல கொண்டு வந்து அவள் கொடுக்கறச்சு. அவ்வளவு ஒன்றும் கவனக்குறைவெல்லாம் இல்லை திரௌபதிக்கு. அப்படி அலம்பரிச்சு ஒரு கீரை இருந்ததுன்னா அதை விட்டுட்டு எல்லாம் அலம்ப மாட்டா. ஆனா அந்த கீரை தண்டு எங்கேருந்து வந்ததோ அவனே சிருஷ்டிச்சு அந்த கீரையை எடுத்து தன் வாயில போட்டுண்டு இங்க தன் வாயில கண்ணன் வாயில அந்த கீரை போன உடனே அங்க அத்தனை மகரிஷிகளும் அப்படின்னு ஏப்பம் விட்டார்களாம். அவர்களுடைய வயிறு நிரம்பி போச்சு. அப்படி சத்துக்களால வந்த ஆபத்தையும் காப்பாத்தின, ஜெயத்ரதனால வந்த ஆபத்து, ஒவ்வொரு ஆபத்தையும் விளக்கினியே கண்ணா. வனவாச கிருச்ரதா, அஜ்ஞாத வாசத்துல விராட்ட தேசத்துல இருந்து அங்க இவர்கள் பட்டப்பாடு, அங்க வந்த ஆபத்து. அதுக்கு பிறகு யுத்தம், நீ தூதனாக போன, எதுவும் செல்லுபடி ஆகல. கடைசியில யுத்தம் சம்பவிச்ச இடத்துல மிருதே பதே ஆபத்து. நித்திய கண்டம் பூர்ணாயுசு கிருஷ்ணா எங்க வாழ்க்கையே. மிருதே அநேக மகாரதாஸ்திரத்தோ மிருதே எவ்வளவு அஸ்திரங்கள். கர்ணன் நாகபாசம் போடுறான், நாகாஸ்திரம் போடுறச்சே அர்ஜுனன் என்ன பிரதியஸ்திரம் எடுக்கிறதுன்னு யோசிச்சு நிக்கிற சமயத்துல இப்படி அர்ஜுனன் யோசிக்கிறானே, அர்ஜுனனை காப்பாத்தணுமேனு ரதத்தை ஒரு கூட்டி கட்டவரலால அழுத்தி ரதத்தை கீழே அமுக்கி அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் தட்டிண்டு போறது. பகதத்தன் போட்ட நாராயணாஸ்திரத்துல எழுந்து நின்று உன்னுடைய மார்லியே அதை தாங்கிக்கிறியே. பீஷ்மர் போட்ட ஒவ்வொரு பானத்தையும் உன்னுடைய சகா அர்ஜுனனுக்காக உன் முகத்துல தாங்கிண்டியே. இப்படி பத்தே காப்பாத்தினிய. நாராயணாஸ்திரம் போட்டுட்டான் அஸ்வத்தாமா, அந்த நாராயணாஸ்திரத்துல இருந்து பீமசேனனை காப்பாத்தினிய. அவனோ இரும்பா பிடியா, நான் கீழே இறங்கவே மாட்டேன், சரணாகதி பண்ணுங்கிற நீ, அவன் சரணாகதி பண்ணவே மாட்டேன்னு உட்காந்துருக்கான். அவனை ஒரு போட்டு அவனை கீழே தள்ளி உன் சரணத்தால அவன் மேல பிடிச்ச நெருப்ப அணைச்சு அவன் கதைய வாங்கி கீழே போட்டு அப்படி ரட்சிச்சியே பிரபு. மிருதே அநேக மகாரதாஸ்திரத்தோ. அதெல்லாம் போராது
பவத்துன்னு இப்ப கூட கடைசியா திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபி ரக்ஷிதாக. இப்ப துரோணபுத்திரனான அஸ்வத்தாமா போட்ட அந்த திரௌணி போட்ட அஸ்திரத்திலேருந்து கூட இப்ப என்னுடைய மாட்டு பொண்ணு பேராம்படையா உத்தரகுமாரிய காப்பாத்திருக்கியே. இனி உன்னுடைய காருண்யத்தை, என்னுடைய கதை ஒரு பெரிய பாரதம் கண்ணா. என் கதைய நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சா அது லட்சம் கிரந்தம் பாரதம். நீ என்ன அவசரமா எங்க புறப்பட்டியோ என்னவோ உன்னை நிறுத்தி வச்சு நான் பேசின்னு இருக்கேன். இந்த ஒரு ஸ்லோகத்துல அழகா மொத்த பாரதமுமே நமக்கு வந்துடுறது இந்த ஒரே ஸ்லோகத்திலேயே, அது குந்தி வாயிலாக. அதனால என்னுடைய பாரத என்னுடைய கதையே தினம் 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 எப்படி கஷ்டம் எப்படி கஷ்டம் எப்படி கஷ்டம்னு தான். ஆனால் இத்தகைய கஷ்டத்திலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? கிருஷ்ண கிருப்பை. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பாரதம் எப்படி முடியும்? பாண்டவர்கள் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா, ஆனா கிருஷ்ண கிருப்பை காப்பாத்தினான். இப்படிதானே முடியறது ஒவ்வொரு அத்தியாயமும். கண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். துரியோதனன் போனப்போ காந்தாரி கூட எவ்வளவு அழுதாளோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா நான் தான் ரொம்ப அழுதேன். நிஜமா துரியோதனன் போயிட்டானேன்னு அழுதேன். ஏன் தெரியுமா? துரியோதனன் எங்களுக்கு எப்பவும் ஆபத்து கொடுத்துட்டே இருந்தான். ஆபத்து கொடுத்துட்டே இருக்க 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 ஒவ்வொரு தடவையும் துரியோதனன் ஆபத்து கொடுக்க ஒவ்வொரு தடவையும் அந்த ஆபத்திலேந்து எங்களை காப்பாத்துறதுக்காக நீ வந்துடுவ, உடனே ஓடி வருவ. அங்கேருந்து துரியோதனன் ஆபத்து கொடுக்கணும்னு பாப்பா, உடனே கிருஷ்ணா நீ சல்லுன்னு வந்து குதிச்சிருவ எங்களை காப்பாத்துறதுக்கு. அதனால ஒவ்வொரு தடவையும் துரியோதனன் ஆபத்து கொடுக்கறச்செல்லாம் எனக்கு என்ன தோணும்? கிருஷ்ணன் வரப்போறான் அப்படின்னு தோணும். அவ்வளவுதானே. அதனால நான் என்ன நினைச்சேன், நல்ல பையன், எங்களுக்கு நல்ல ஆபத்து கொடுத்துட்டே இருந்தான், அடிக்கடி கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. இப்ப இவன் போயிட்டானே, இனிமே யார் எங்களுக்கு ஆபத்து கொடுக்க போறா, இனிமே கண்ணன் எங்கேருந்து வரப்போறான் அப்படின்னு நான் தான் அழுதேன் துரியோதனன் போனப்போ. அதனால கண்ணா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அடுத்த ஸ்லோகம். विपद सन्तु न शश्वत् तत्र तत्र जगद्गुरो भवतो दर्शनं यस्यात् अपुनर्भव दर्शनं विपद सन्तु न शश्वत्. எனக்கு எப்போது விபத்தை கொடுத்துட்டே இரு கிருஷ்ணா. ஏன்னா விபத்து கொடுத்துட்டே இருந்தாதான் அடிக்கடி நீ இங்க வர. இல்லைன்னா இப்ப நீ என்ன நினைக்கிற, இனி எல்லாம் தான் ஆயிடுத்தே, பாண்டவாளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, தர்மஸ்தாபனம் ஆயிடுத்து, இனிமே அவ பாத்துப்பா, இனிமே நம்ம எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு நினைச்சு நீ இனிமே வரமாட்டியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால யாராவது இப்படி போய் வேண்டிப்பாளோ, இல்ல குந்தி ஸ்துதியில இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு தெரிஞ்சா யாராவது பாராயணத்துக்கு உட்காருவாளோ, கண்ணா கிருஷ்ணா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நித்திய கண்ட பூர்ணாயுசா இருக்கட்டும் அப்படின்னு யாராவது போய் கேட்பாளா? கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணன் முன்னாடி போய் நின்னுட்டு கை குபிச்சுட்டு, கண்ணா உங்ககிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு நித்திய கண்ட பூர்ணாயுசா கொடு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டா. ஆனா குந்தி கேட்கிறா. விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ. அதனால விபத்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு என்ன தெரியறது? பவதோ தரிசனம் யஸ்யா. உன்னுடைய தரிசனம் எதனால எனக்கு கிடைக்கிறது? இத்தகைய விபத்துனால. இந்த விபத்து வர 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 அட கிருஷ்ணன் வரப்போறான், ஆபத்து வந்துடுதா, கிருஷ்ணன் வரப்போறான். என்ன ஆபத்தாடி, இதோ வாசல்லையே கண்ணன் வந்திருப்பான் பாரு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ அனுகிரகம் பண்ணிட்டிய என் குடும்பத்துக்கு. இனிமே எங்களை நீ என்ன விட்டுட போறியா கண்ணா? இனி எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு இனி நீ கிளம்பிடாத. அதனால விபத்து கொடுத்தாவது என்னுடைய குடும்பத்திலேயே வந்து இரு அப்படின்னு குந்தி தேவி ரொம்ப ஆச்சரியமா ஸ்துதி பண்றாள். இது 8வது ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இதோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். இன்னும் மேற்கொண்டு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. குந்தி ஸ்துதியே அதி ஆச்சரியமானது. நீ வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல குந்தி எப்படி பகவான ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்துதி பண்றா அப்படிங்கறத வரக்கூடிய பிரவச்சனங்கள்ல பார்ப்போம். குந்தி ஸ்துதி அதி அற்புதமானது. அது வரக்கூடிய பிரவச்சனங்கள்லயே தொடரும். பட்டுதர மருபூமௌ चरतां पति परिपततां पटुतर मरुभूमौ चरतां पति परिपततां
प्रतिपदललितं त्वां त्यक्त्वा परमसुखं कुतः देवा जय जय भागवत जय जय भागवत देवा जय जय भागवत जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवत देवा जय जय भागवत अडिये